நம்ம என்ன டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை காமர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரை நம்ம என்ன டிராவல் ஆகிருக்கோம், மேக்ஸிமம் என்ன டிராவல் ஆகிருக்கோம் அப்படின்னு கேட்டால் யூனிட்டு பிஜி நம்ம சப்ஜெக்டை பொறுத்தவரை டிஆர்பி நம்முடைய சப்ஜெக்டை பொறுத்தவரை யூனிட் 1 அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். யூனிட்டில் ஒரு டெஸ்ட்டு நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். அது போக உங்களுக்கு யூனிட் வைஸ் அதாவது டாபிக் வைஸ் உள்ளுக்கு இருக்கக்கூடிய சப்டைட்டில் படி உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ திரும்ப திரும்ப நம்ம அதை ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணியிருக்கோம். அதோடு கூட நமக்கு அந்த சைக்காலஜியை பொறுத்தவரை ஒரு யூனிட் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்து டெஸ்ட் வச்சு கொடுத்தாச்சு. செகண்ட் யூனிட் அப்படிங்கிறது வி ஆர் மூவிங். ஸோ அதில் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது நாளைக்கு இருக்குது. செகண்ட் அப்படிங்கிற யூனிட்டில் பார்ட் 1 மட்டும் நாளைக்கு இருக்குது. அப்புறம் தமிழ் அப்படிங்கிறதுல நமக்கு இலக்கணம் அப்படிங்கிறது மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 10th அப்படிங்கிற இயல் பை இயலாக நம்ம நடத்திடுவோம் 30 கேள்விகள் அப்படிங்கிறது. அப்புறம் ஜிகே அப்படிங்கிறது நாளைக்கு ஐபிசி சொல்லியிருக்கேன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 10. அப்போ நம்ம எப்படி நம்முடைய டெஸ்ட்டு நம்முடைய கிளாஸஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு செகண்ட். ஸோ அந்த கிளாஸஸ் அந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறத நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு இப்போ இன்னைக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டை கூட நான் 110 கேள்விகள் எடுக்க போகிறேன். 110 இது கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்குறதா 500 கேள்வி கூட அனுப்பிச்சு கொடுக்குறேன். 500 கேள்வி கூட ஒரு பர்டிகுலர் யூனிட்லேருந்து நான் அனுப்பிச்சு கொடுக்குறேன். அது நீங்கள் ரிவைஸ் அண்ட் ரீகாலுக்கு பயன்படுத்திக்கங்க. பட் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுக்க போகிறது 110 எக்ஸாக்ட்லி 110. அப்போ நமக்கு சிலபஸ் படி நமக்கு சப்ஜெக்டை பொறுத்தவரையில் 110 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைக்காலஜி அதே மாதிரி தான். உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் நான் 100 கேள்விகளோடு அனுப்பிச்சு தரேன் ஒவ்வொரு யூனிட்லையும். பட் ஸ்டிக்கான் என்ன பண்ண போகிறோம்னா 30 கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். சைக்காலஜியில் நமக்கு அந்த எம்சிக்யூ டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன்ஸுக்கு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சு தரேன். அதே போல் தமிழ் அப்படிங்கிறதுக்கு 30 கேள்விகள் தான். ஆனால் அந்த பாடத்துலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரீச் பண்ணி தரேன். ஆனால் டெஸ்ட் அடிக்கிறது 110 தான், 30 தான், ஜிகேல 10 தான். ஸோ நமக்கு இங்கே 150 அப்படிங்கிறது ரேங்கிங்காகவும் அங்கே நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 30 தமிழ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபைனல் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் யாராவது ஒருத்தர் சொல்லிடுங்க. ஃபைனல் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட ஆடியோ அண்டு வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கா, இல்லை என் சைடில் இருந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? மிஸ்டர் முகமது கிளியராக இருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது நமக்கு இப்போ நம்ம இன்னைக்கு டெஸ்ட்னு சொல்லியிருந்தோம். அதாவது யூனிட் நமக்கு 2 அப்படிங்கிறது யூனிட் 1 அப்படிங்கிறது ஃபுல் டெஸ்ட். மறுபடியும் இது 2வது டெஸ்ட் இதில் யூனிட் 1ல் ரெண்டையும் கம்பைன் பண்ணி, அதாவது எதை ரெண்டையும் கம்பைன் பண்ணினா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனையும் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையும் கம்பைன் பண்ணி அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். ஸோ இது மட்டுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 110 பக்கம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. 110 110 பக்கம். அந்த 110ங்கிறது ஏதோ ஒன்று கோஆர்டினேட் ஆகிட்டே இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியல. 110 அப்படிங்கிறது கோஆர்டினேட்டே ஆகுது. ஆக்சுவலாக நமக்கு சப்ஜெக்டில் 110 கேள்விகள் தான். வெரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயுமே நான் 110 பக்கத்தில் தான் நான் எடுத்திருக்கிறேன். எங்க டாக்டர் மாலா மேம் சொல்ல முடியுமா 110 அப்படிங்கிறத நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தோட நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அது பொருத்தமான சப்ஜெக்ட் தான். 110 அப்படிங்கிறது என்ன ஆக்சுவலாக அது என்ன ஆர்டிகல்? பட்ஜெட் சார். இல்ல மேம், அது 112. பட்ஜெட்ங்கிறது 112 சார். மணி பில் சார். மணி பில் சொல்றது யாரு? மணி பில்னு சொல்றது யாரு? சார் சங்கீதா சார். சங்கீதா சொல்லுங்க. ஆக்சுவலாக இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரீச் ஆகுதா? பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கப்பா. நான் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா? லேட் ஆகுதா நான் பேசுகிறேன்? நான் பேசுறது உங்களுக்கு கிளியராக ரீச் ஆகுதா இல்லை லேட்டாக கேட்குதா? ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன். சங்கீதா பேசுறது சங்கீதா தானா? ஆமாங்க சார். அப்பனா இமீடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அந்த கேப் கூட வேணாம், டக்குன்னு. நான் என்ன கேள்வி பதிலாக கேட்கல, யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு. அதாவது ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பைலிங்குவலா உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா? ரீச் ஆகுது சார். ரீச் ஆகுது சார். ஓகே மாலா மேம், நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாசிங்க. யூனிட் 1 எப்படி கொடுத்துருக்கேன்? சப்ஜெக்ட் காமர்ஸ், ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் 1, யூனிட் 1 பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே கொஸ்டின் நம்பர் 1 நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? வாசிங்க பாப்பா, சவுண்டாக வாசிங்க. ஓகே சார். Which of the following is not a function of management? Planning, organizing.
ஹாப்பி பர்த்டே அண்ணா அப்படின்னு சொல்லி யாரோ கௌதம் திருப்பூர், எனக்கு பர்த்டேன்னு யார் சொன்னா, யாருன்னு சொன்னா இல்லை ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு சொல்றீங்க, இல்லை யாருக்கு சொல்றீங்கன்னு தெரியல. ஓகே மாலாமா வாசிங்க, சூப்பர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? அதே இதை தமிழ்லேயே வாசிங்க, சும்மா வாசிங்க, உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நான் வாசிக்கிறேன். பின் வருவனவற்றில் எது மேலாண்மை செயல்பாடு அல்ல? இதுதாங்க, இப்படிதான் உங்களுக்கு பைலிங்குவல கொஸ்டின் கொடுப்பாங்க. 110 கேள்விகள். அப்ப 110 கேள்விகள்ங்கிற போது இப்படிதான். ஸோ நீங்க நம்ம சைமல்டேனியஸா இனிமேல் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்கும்போது நடத்தும் போது இப்படியே இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல அவங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சிரமப்படுவாங்க, ஒரு சிலர் தமிழ்ல சிரமப்படுவாங்க. அருகாமையிலே வச்சுட்டோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன காமிச்சு கொடுத்துருக்கேன்னா, which of the following is not a function of management? பின் வருவனவற்றுள் எது மேலாண்மை செயல்பாடு அல்ல? பிளானிங்கா, ஆர்கனைசிங்கா, கண்ட்ரோலிங்கா, கம்பீட்டிங்கா? அதாவது திட்டமிடலா, ஒழுங்கு அமைத்தலா, கட்டுப்படுத்துதலா, போட்டியிடுதலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா போட்டியிடுதல் தான். கம்பீட்டிங் அப்படிங்கிற காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து இருக்காது. காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து இருக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டூட எல்லாருக்கும் நம்ம பார்த்தது தான். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரீகால் அண்ட் ரிவைஸ் அண்ட் ரீகால். இது நாளைக்கு நமக்கு டெஸ்ட் வச்சுக்கலாம். ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு டெஸ்ட், காமர்ஸ் ஆஸ்பிரண்ட். ஸோ டுமாரோ வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். அதாவது ஆல்ரெடி வி ஹவ் கண்டக்டட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட். ஸோ ஏர்லி மார்னிங் மீட் பண்ணிடுங்க ப்ளீஸ். யாரும் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மீட் பண்ணுங்க. ஸோ மாலாமாம் தவிர்த்து அப்படிங்கிறது. ஸோ மாலாமாம் வாசித்துட்டு இருக்கனால அவங்களுமே நான் பேசிட்டு இருக்கும்போது மாலாமாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி வாசிக்க சொல்லணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். யாராக இருந்தாலும் நம்ம கிளாஸில் இப்போ இணைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட் ஃப்ரம் காமர்ஸ், நீங்கள் வீடியோ ஆன் பண்ணக்கூடாது, ஆடியோ ஆன் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஹாவ் எனி டவுட், ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேலாண்மையினுடைய செயல்பாடு எது அல்ல? வாட் இஸ் ஸோ நாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அப்போ கண்டிப்பாக பிளானிங் இருக்கு, ஆர்கனைசிங் இருக்கு, கண்ட்ரோலிங் இருக்கு. ஆனால் கம்பீட்டிங் அப்படிங்கிற போட்டியிடுதல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது மேனேஜ்மெண்ட்டோட சம்மந்தப்படாது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ யார் சொல்லுங்க, இந்த போஸ்ட் கார்ப், POSD CORB, அந்த போஸ்ட் கார்ப் அப்படிங்கிறதான டெஃபினிஷன் கொடுத்தது யார்? எனிபடி? லூதர். லூதர் அப்படின்னு சொல்லக்கூடாது மிஸ்டர், அது வந்து லூத்தர், LUTHER, லூத்தர். உச்சரிப்பு வந்து லூத்தர், எக்ஸாக்ட்லி கரெக்ட். லூத்தர், அந்த லூத்தர் கல்லிக் அப்படிங்கிறவர். மேமோட சொல்லும்போது சொன்னாங்க, மாலா மேம் சொல்லும்போது, ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் கிளாஸ்ல, காலேஜ் டிஆர்பிக்கும் இதைத்தான் மென்ஷன் பண்ணேன், PGTRBக்கு இதைத்தான் மென்ஷன் பண்றேன். எல்லாரும் அந்த ரெகுலர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத எல்லாரும் எடுத்துருவீங்க, ரெகுலர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத எல்லாரும் எடுத்துருவீங்க. பட் அது வந்து இந்த டெஃபினிஷன் ஓரியன்டடு, இப்போ அப்டேட்டட் ஓரியன்டடு, ஆறு வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் ஓரியன்டடு, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டடு, அதுல இன்னும் கொஞ்சம் நம்ம கூடுதலா கவனம் செலுத்தணும். கூடுதலா கவனம் செலுத்தணும்னா நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியும், நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் ஆன்சர் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின் நான் என்ன வச்சிருக்கேன்னா, a business owned and run by one person is called. A business owned and run by one person is called அப்படின்னு சொல்றது பார்ட்னர்ஷிப்பா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா, கார்பரேஷனா ஆர் கோஆபரேட்டிவா அப்படின்னு காமிச்சிருக்கோம். இது நமக்கு வெல் நோன். என்ன சார், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி உரிமை, தனியாள் வணிகம் அப்படிங்கிறதா. ஒரு நபருக்கு சொந்தமான மற்றும் நடத்தப்படும் ஒரு வணிகம் பின்வருமாறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இது கண்டிப்பாக சோ தனியாள் வணிகம் அப்படிங்கிற தனி உரிமை, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ் லாட் இன் கிளாஸ்ல நம்ம நிறைய பேசியிருக்கோம். இதை நான் ஸ்டிக் ஆன் பண்ணி ஒன்லி ரிவிஷனா நட்ஸ்ல காமர்ஸ்ல நம்ம 110க்கு 110 நம்ம டார்கெட். ஆல்ரெடி வி ஹவ் அச்சீவ்டு ஸ்டேட்ல நம்ம கொடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில் செகண்ட் கொஸ்டினுக்கு இப்போ உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருச்சு. தேர்டு கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வி டிஸ்கஸ்டு எஸ்டர்டே கிளாஸ்? எத்தனை விதமான மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஒரே ஒருத்தர் சோனாமம், நீங்க பதில் சொல்லலாம். சோனாமம் சொல்லுங்க பாப்போம். ஓ நீங்க சொல்லவே இல்லையா, பதில் சொல்லவே இல்லையா? ரேவதி மேம் சொல்லுங்க. கிருஷ்ணவேணி மேம் சொல்லுங்க. எஸ் எக்ஸாக்ட்லி, கிருஷ்ணவேணி மேம் ப்ளீஸ்.
3 levels, sir. Okay, 3. Upper level, middle level, lower level. Okay, exactly correct. So top level அப்படினு எடுத்துக்கணும், middle level அப்படினு எடுத்துக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா lower level அப்படிங்கறத எடுத்துக்கணும். So top level management அப்படின்றவங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னோம், அதே மாதிரி middle level managementல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னோம், so low level managementல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னோம். Top level management அப்படிங்கிறது வந்து middle level management அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா so responsible to top level management. அதே மாதிரி low level management is responsible to middle level management. It is also very very important. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும், என்ன கேள்வி சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, in a company the ultimate ownership lies with, the ultimate ownership அப்படிங்கிறது சோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ultimate. இப்போ நான் எந்த क्वेश्चंस வைக்கணும்? third question ஆ? Yes sir, third question sir. அண்ணா இங்க third questions நான் வாசிக்கணும். Top level management. So top level management அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருந்தோம். third question, the top level management is responsible for அப்படினாவே setting overall goals and objectives. setting overall goals and objectives அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழில் இது தப்பா இருக்கு. நம்ம அகாடமியில் மாலாமாம் இருக்கீங்களா? நம்ம அகாடமியில் மாலாமாம், ஸோ அட்மின் சைடில் மாலாமாம் இருக்கீங்களா? ஒரு 7 o'clock வரைக்குமாவது இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இணைக்கணும் அப்படின்னு நான் பேசியிருந்தேன், சொல்லியிருந்தேன். ஓகே பரவாயில்ல, இல்லை போல. ஸோ நான் இதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். செட்டிங் ஓவரால் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த இலக்கு, ஒட்டுமொத்த குறிக்கோளை ஸோ செட் பண்ணுறது தான் இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம், இன் ஏ கம்பெனி தி அல்டிமேட் ஓனர்ஷிப் லைஸ் வித். அல்டிமேட் ஓனர்ஷிப், ஸோ அல்டிமேட் ஓனர்ஷிப் லைஸ் வித் அப்படி சொல்றோம். ஒரு நிறுவனத்தில் இறுதி உரிமை இவர்களிடம் உள்ளது. அப்ப இறுதி உரிமை இவர்களிடம் உள்ளது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தி ஷேர் ஹோல்டர்ஸ் தான். தி ஷேர் ஹோல்டர்ஸ் இறுதி உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்டிமேட் ஓனர்ஷிப் ஷேர் அப்படிங்கிறது. எங்க கிருஷ்ணவடி மேம், would you answer what is share? Already I told you, நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். what is share? பங்கு என்றால் என்ன? நிறைய இன்டராக்ட் பண்ணுங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். The total capital of the company is divided into small unit. One unit is called share. The collection of share is called stock. Am I right? Malama. Yes sir. கொஞ்சம் நான் பேர் கூப்பிடுறவங்க கொஞ்சம் நீங்க இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா the class will be effective. நீங்களும் அமைதியா பாசிவா, அதனால தான் நான் திரும்ப கேட்டுக்கிறேன். நான் இனிஷியேட் பண்ணும்போதே, இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்? என் சைடில் வீடியோ கிளியரா இருக்கா, என் சைடில் ஆடியோ கிளியரா இருக்கா அப்படிங்கிறது மறுபடியும் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ am I audible to you? am I clear? அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோ from my side. Yes sir. Yes, sir. Yes, sir. Okay. Audible video. ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ இன் ஏ கம்பெனி தி அல்டிமேட் ஓனர்ஷிப் லைஸ் வித் அப்படின்னாவே நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி உரிமை அப்படின்னு சொல்றோம். ஃபிஃப்த் கொஸ்டின் அப்படிங்கிறது பாரு. ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ், தி பிரின்சிபல் ஆஃப் ஒன் மேன் ஒன் ஓட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல். ஒன் மேன் ஒன் ஓட் இஸ் அசோசியேட்டட் வித், ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்ற கொள்கை இதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. இதனுடன் தொடர்புடையது அப்படின்னாவே கண்டிப்பா வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் தான். கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் சில இருக்கு, அதாவது கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ கோஆபரேட்டிவ்ஸ் அப்படிங்கிற போது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறணும். எங்க நான் கேட்குறவங்க சொல்லுங்க, யாரு? சங்கீதா மேம் ஆன் பண்ணிக்கங்க. சங்கீதா மேம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலா கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிற போதோட ஆக்ட் என்ன? சொசைட்டிஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட். Sir, 1912, sir. So 1912 அப்படிங்கிறது who is at present cooperative minister of India? சார் தமிழ்நாடு, தமிழகத்தினுடைய தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார்? கிளாஸ் நடத்தும் போது சொன்னேன் நான். திரு KR பெரியகருப்பன் அவர்கள். திருப்பத்தூர் அப்படிங்கிற ஒரு தொகுதி, நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் அப்படிங்கிற தொகுதியில் KR பெரியகருப்பன். ஸோ அந்த கோஆபரேட்டிவ் தான் ஒன் மேன் ஒன் ஓட் அப்படிங்கிறது, ஒரு வாக்கு ஒரு கொள்கை இதனுடன் தொடர்புடையது. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ டைப் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்?
பின் வருவனவற்றுள் எது ஒரு வணிக அமைப்பு அல்ல? which one அப்படிங்கிறது does not belong to the group of business organization. sole proprietorship கம்பல்சரி வரும், ஏன்னா அது தனியார் வணிகம், கம்பல்சரி வரும். பார்ட்னர்ஷிப் கூட்டாண்மை அது கண்டிப்பா வரும். கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறுவனம் அப்படிங்கிறது கம்பெனிஸ் கண்டிப்பா வரும். ஸோ காம்படிஷன் போட்டி அப்படிங்கிறது வரவே வராது. ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல காம்படிஷன் அப்படிங்கிறது போட்டி அப்படிங்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கணும். 7th கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின், தி ப்ராசஸ் ஆஃப் grouping related activities and assigning them to specific department is called. The question நல்லா கவனிங்க. The process of grouping related activities and assigning them to specific department is called. அதாவது தொடர்புடைய செயல்பாடுகளை தொகுத்து குறிப்பிட்ட துறைகளுக்கு ஒதுக்கும் செயல்முறை, குறிப்பிட்ட அந்த துறைகளுக்கு ஒதுக்கும் செயல்முறை அப்படிங்கிறது பிளானிங்க, ஆர்கனைசிங்க, லீடிங்க, கண்ட்ரோலிங்கான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த குரூப்பிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே, அசைனிங்கிற வார்த்தை வந்துச்சுனாவே, எஸ்டர்டே when I taught you the class, சரியா நான் ரவுண்ட் பண்ணேன், I rounded. குரூப்பிங்கிற வார்த்தையும் அசைனிங்கிற வார்த்தை, ப்ராசஸ் ஆஃப் குரூப்பிங், the process of assigning. Am I right? கன்ஃபார்ம் பண்ணணும். அதை ஆர்கனைசிங் வரும்போது அப்ப இந்த டேர்ம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி எப்படி அமைப்பாங்க பாருங்க. அப்ப the process of grouping related activities and assigning them to specific department, ஒரு குறிப்பிட்ட துறைக்கு அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றது, செயல்முறைகளை ஒதுக்குறதுக்கு பேர் தான் ஒழுங்கமைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசிங். அப்ப பிளானிங் அப்படின்னு சொன்னா திட்டமிடுதல், ஆர்கனைசிங் அப்படின்னு சொன்னா ஒழுங்கு அமைத்தல், லீடிங் அப்படின்னு சொன்னா வழிநடத்துதல் அல்லது முன்னணிப்படுத்துதல், அண்ட் ஆல்சோ கண்ட்ரோலிங் அப்படின்னு சொன்னா கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். 8th கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்கோம். 8th கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி கேட்டிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது 8th கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 8th கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம், குயிக்காக வாசிங்க மேம், குயிக்காக வாசிங்க பார்ப்போம். The maximum number of partners allowed in a banking partnership is 10, sir. Yes. அப்ப ரொம்ப முக்கியமான இந்த क्वेश्चंस பாருங்க. The maximum number of partners allowed in a banking partnership is, ஒரு வங்கி கூட்டாண்மையில், இந்த வங்கின்னு கூட போடக்கூடாது, சரி பேங்கிங் பார்ட்னர்ஷிப் அப்படின்றதால வங்கி வந்திருக்கு, எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ வங்கி கூட்டாண்மையில் அப்படிங்கிறது அது வந்து பேங்கிங் செக்டாரா இருந்தா என்ன, நான் பேங்கிங் செக்டாரா இருந்தா என்ன, இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பேங்கிங் செக்டாரா இருந்தா என்ன, நான் பேங்கிங் செக்டாரா இருந்தா என்னன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு வங்கியில கூட்டாண்மையில அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச கூட்டாளர்கள், அதாவது பார்ட்னர்ஷிப்போட எண்ணிக்கை என்ன கேட்டா 10ங்க. சரி 10 அப்படிங்கிறது வந்து பேங்கிங்ல 10. ஸோ நான் பேங்கிங்ல ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு. என்னாச்சு? இல்ல ஒருத்தர் உங்க பேர் சொல்லிட்டு ஒருத்தர் கிளியரா சொல்லணும். ஏன்னா இது ஃபேஸ்புக் யூடியூப்ல போது மற்றவங்களும் கவனிச்சுட்டு இருக்காங்க. சொல்லிட்டு மின்னல் மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது, மின்னல் மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஒருத்தர் நல்லா தெளிவா தெரிஞ்சுனா, the maximum number of partners allowed in a banking partnership, பேங்கிங்கா இருந்தா ஸோ நமக்கு 10ன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நான் பேங்கிங்கா இருந்தா எவ்வளோ? சதீஷ் சார். மிஸ்டர் சதீஷ் 20 சார். ஸோ நான் பேங்கிங் அப்படிங்கிறது 20 அப்படிங்கிறது. ஸோ 10 20 அப்படிங்கிறது டெக்ஸ்ட்ல இருந்திருக்கும், நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. மாலாமா இப்போ நான் வந்து ஒரு நியூ அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் 2013 அப்படிங்கிறதுல சொன்னேன். Do you have any idea? 2013 பிரகாரம் வந்து maximum number of partnership பேசி முடிங்க வந்து 956ல 20. அங்க 10 20 எப்பனா 32ல. ஏன்னா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது 1932, நம்மளுடைய இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து 1932. இது அமெண்டட் அப்படின்றது வந்து 2013 அப்படிங்கிறதுல அமெண்டட் அப்படிங்கிறது ஆயிருக்கு. 50 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே குட். சதீஷ் கங்க்ராட்ஸ் சதீஷ், நீண்ட நாள் கழிச்சு வாய்ஸ் கேட்குறேன். குட். ஸோ 9th கொஸ்டின், the term கர்த்தா இஸ், இன்னொன்று சதீஷ்க்கு ஒரு ஆலோசனை தான், நீங்கள் இந்த காலேஜ் டிஆர்பி படிக்கும் போதே ஃபுல்லாக அதில் இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக சாப்பிட்டு போயிருப்பீங்க. 110 நீங்கள் ஸ்டேட் டாப்பராக வரலாம். ஏன்னா மாலா மேமோட அந்த மதுத்ரா மேமோட ப்ளஸ் வந்து அவங்க காலேஜ் டிஆர்பி படிச்சாங்கன்னா டோட்டலாக அவங்களோட நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, கண்டினியூவாக ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அசால்ட்டாக அடிச்சுட்டு போகலாம். இப்போ தனியாக மெனக்கட வேண்டாம். நீங்கள் ஒன்லி கான்சன்ட்ரேஷன் எதில் போயிருக்கலாம்னா தமிழ்லையும் சைக்காலஜியில் மட்டும் போயிருக்கலாம், எஜுகேஷன் மெத்தடாலஜி மட்டும். இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிருக்கலாம். நம்ம 100க்கு 110 கேள்வி. ஸோ அதனால மேம் வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க. இது கூட நடத்தும் போது மேம், சார் எங்களுக்கு நல்லா தெரியும்ல சார், நடத்திட்டீங்களா சார், ஓகே சாரி சார் மற்றவங்களுக்காக இருந்தால் பரவாயில்ல சார் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடி இருக்குது சில சப்ஜெக்ட்ஸ். அது மாதிரி இருந்திருக்கணும். மிஸ்டர் ரமேஷுக்கும் பரவாயில்ல. ரமேஷ், Yes sir. the term
கர்த்தா இஸ் அசோசியேட்டட் வித் which டைப் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ரா ஷூரா உங்களுக்கு தெரியும். இது என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இங்க ஆன்சர் தப்பா இருக்கு, கரெக்ட் பண்ணிக்கலாம். 9வது கேள்விக்கு ஆன்சர் தப்பா இருக்கு. ஸோ நான் அனுப்பிச்சு கொடுக்கறத டிஸ்கஸ் பண்ணணும், நீங்க வாட்டு தப்பா படிச்சிடக்கூடாது. The term கர்த்தா இஸ் அசோசியேட்டட் வித் which டைப் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன், இது கண்டிப்பா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான். ஏன்னா ஹெட் ஆஃப் ஆமா இது அந்த ஆக்சுவலா சரி கரெக்டா சாரி சார் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா கரெக்ட் சாரி ஏன்னா ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலியை நான் வந்து கார்பரேஷன் எடுத்துக்கிட்டேன். ஓகே இது கார்பரேஷன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சி கரெக்டுங்க, அது ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி. ஏன்னா நம்ம ஏற்கனவே நடத்தும் போது சொல்லியிருக்கோம் ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலியில அந்த கர்த்தா அப்படிங்கிறவருக்கு தான் ஸோ என்ன லைபிலிட்டி இருக்கு, அன்லிமிட்டெட் லைபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். மற்ற கோ பர்சனஸ் அப்படின்றவங்களுக்கு லிமிட்டெட் லைபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி நான் இதுல ஒரு அடிஷனல் இது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் நம்ம பேசியிருக்கோம். இது சோனாமா என்ன பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஸோ ட்ரெடிஷ்னல் எக்கனாமினா என்ன, சரியா? ட்ரெடிஷ்னல் எக்கனாமி மலமா பேசலாம், சாரி சோனாமா பேசலாம். இப்போ இந்த அடிப்படையில் சொல்லுங்க, இது ட்ரெடிஷ்னலா கேபிட்டலிஸ்டா? எக்கனாமிக் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரெடிஷ்னல் எக்கனாமி, பாரம்பரிய பொருளாதாரம். ஏன்னா பாரம்பரிய பொருளாதாரம்னு வரும்போது இது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்செஸ்டர்ஸ், நம்முடைய ஃபோர்ஃபாதர்ஸ் எந்த ஒரு தொழிலை தொடர்ந்து நடத்திட்டு வந்தாங்களோ அந்த அடிப்படையில் இது இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்து கூட்டு குடும்ப அமைப்பு தான் கரெக்டுங்க. 10வது கேள்வி என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. Which of the following is a characteristics of a private company? ஒரு பிரைவேட் கம்பெனியோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கிறது என்ன? பின் வருவனவற்றுள் எது ஒரு தனியார் நிறுவனத்தின் சிறப்பு இயல்பு? தனியார் நிறுவனத்தினுடைய சிறப்பு இயல்பு என்ன? அன்லிமிட்டெட் மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அதாவது வரம்பற்ற உறுப்பினர்கள் இருப்பாங்களா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் அப்படிங்கிறது கண்டிப்பு இதிலே அடிச்சிடலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது அங்கே கிடையாது, அங்கே உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அங்கே கிடையாது. அதே மாதிரி பப்ளிக் இஷ்யூ ஷேர்ஸ் அது இருக்கும். கவர்மெண்ட் ஓனர்ஷிப், ஸோ ஆன்சர் இஸ் பி, அதாவது பங்குகளை மாற்றுவதற்கான கட்டுப்பாடு. இதை நடத்தும் போதே நான் சொன்னேன், நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ரைட். 11வது கேள்வி. Which of the following is not a type of business organization? இதில் எது வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஒரு டைப் இல்லை? அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கண்டிப்பாக வரும், பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக வரும், கார்பரேஷன் கண்டிப்பாக வரும், மார்க்கெட் ரிசர்ச் வருமா, சந்தை ஆராய்ச்சி வருமா? வரவே வராது. அப்போ சந்தை ஆராய்ச்சி அப்படிங்கிறது மட்டும் இதில் வராது, மித்த எல்லாமே வந்துடும். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வரும், பார்ட்னர்ஷிப் வரும், ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி வரும், கார்பரேஷன் வரும், கோஆபரேட்டிவ்ஸ் வரும், எல்லாம் வரும். மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிறது வராது. எஸ்டர்டே ஐ டோல்ட் யூ ஒரு சிச்சுவேஷன் கூட சொன்னேன், மார்க்கெட் ரிசர்ச். அந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணும்போது நான் சொன்னேன் ஒரு செப்பல், ஒரே ப்ராடக்ட், ஒரே பிளேஸு, 2 டைப்ஸ் ஆஃப் சேல்ஸ்மேன் அப்படிங்கிறது. அப்போ அதில் ஒரு பாயிண்ட் முக்கியமாக நம்ம அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னேன். வாட் இஸ் மிஸ்டர் முகமது, வாட் இஸ் இட்? மிஸ்டர் முகமது ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ். சார், எஸ் சார், நோ சார், தெரியல சார், ட்ரை பண்ணுறேன் சார். லேட்டா வந்துட்டீங்களா? நேற்று கிளாஸ் அது நடத்தும் போது நீங்க இல்லையா? சரி பரவாயில்ல, சாரி. ஓகே, யாரு சொல்லுவா அந்த அந்த சிச்சுவேஷனை சொல்லிட்டு, ஒரே ப்ராடக்ட், ஒரே பிளேஸ், என்னமா? சார் சங்கீதா சொல்றேன் சார். சொல்லுங்கம்மா, சங்கீதா சொல்லுங்க. சார் கிரியேஷன் ஆஃப் டிமாண்ட். Exactly correct. The efficiency of the salesmanship or effective sales promotion activity or effective marketer என்ன சார் அப்படி சொன்னா to create a demand. சரி, ஒன்னு கிரியேட் டிமாண்டுங்க, சூப்பர். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து அறிமுகப்படுத்திட்டோம், ஒரு தேவையை நம்ம உருவாக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணுமா சங்கீதமா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் சொன்னேன், போர்டில் எழுதும் போது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணேன். வாட் இஸ் இட்? தெரியும் தெரியாது, குயிக்கா சொல்லணும். நேரத்தை சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணுமா? ஒன்று நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ டு கிரியேட் த டிமாண்ட், நம்ம தேவையை உருவாக்கணும். அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணணும், தொடர்ந்து நீடிக்கணும். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களோ அந்த மார்க்கெட்டர்ஸ் என்ன பண்ணணும், போய் அவங்க கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை கொண்டு போய் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தும். அப்போ ஆல்டரேஷன்ஸ் இருக்கும், டீவியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, ஒரு ப்ராடக்டை நம்ம நிலைநிறுத்தணும், நம்முடைய பிராண்டை நிலைநிறுத்தணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 11வது கேள்வி பாரு. 11வது கேள்வி தான் வாசிச்சிட்டோமோ? ரைட். 12வது கேள்வி பாரு. இன் ஏ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தி ஓனர் ஹேஸ், ஒரு தனி உரிமை நிறுவனத்தில் உரிமையாளருக்கு அப்படிங்கிறது என்ன கிடைக்குது? அப்ப இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படிங்கிறது ஓனர் ஹேஸ் லிமிட்டட் லைபிலிட்டியா ஆர் அன்லிமிட்டட் லைபிலிட்டியா ஆர் நோ லைபிலிட்டியா ஆர் ஷேர்டு லைபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க.
நோ லைபிலிட்டின்றது உங்களுக்கு இல்லை, அது கரெக்டாக கண்டிப்பாக தெரியும். ஷேர்டு லைபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல அன்லிமிட்டட் லைபிலிட்டியா லிமிட்டட் லைபிலிட்டி கேட்டால் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் அப்படின்னு சொன்னாவே அன்லிமிட்டட் லைபிலிட்டி. ஏன்னா ஒன் மேன் ஆர்மி, சிங்கிள் ஓனர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் லாபமாக இருந்தாலும் நட்டமாக இருந்தாலும் அவர் ஒருத்தரே பியர் பண்ணணும், எதாக இருந்தாலும் அவர் தான் பண்ணிக்கிறணும். ஈஸியாக அவர் டிசிஷன் எடுப்பார், வேகமாக டிசிஷன் எடுப்பார். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் அப்படிங்கிறதுக்கு வந்து லிமிட்டடா அன்லிமிட்டடாமா லைபிலிட்டியை பொறுத்தவரை? Unlimited, sir. Exactly correct. Unlimited liability. In corporation? Corporation company தானே sir? Company. Limited liability, sir. Limited liability. In partnership? Partnership unlimited liability. Unlimited, sir. LLP ன்னு ஒன்னு இருக்கு sir. Limited liability partnership. Limited liability partnership தவிர்த்து இல்லைங்களா? மித்த எல்லாருக்குமே unlimited அப்படிங்கிற விஷயத்துல ஓடி வந்துரும் வச்சிரும் அப்படிங்கிறது. So OPC அப்படிங்கிறதுல என்ன unlimited தான் sir. Unlimited liability தான். So 12வது கேள்வி நம்ம வாசிச்சோமா? 13வது கேள்வி பாருங்க. A business organization where ownership and management are separate is typically a business organization la where ownership and management are separate is typically sole proprietorship partnership cooperative corporation. ownership அப்படிங்கிறது அதாவது உரிமையும் மேலாண்மையும். உரிமை ஒரு ஆள்கிட்ட இருக்கும், மேலாண்மை ஒரு ஆள்கிட்ட இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கார்பரேஷன் தான். ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ், தென் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் வைக்கவில்லை ரொம்ப முக்கியமானது. எங்கள் டாக்டர் மாலாமா, ஸோ ஒன் கொஸ்டின்ஸ் ஐ ஆஸ்க்டு, ஸோ ஐ எம் ஆஸ்கிங் யூ. ஸோ ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு ஹூ இஸ் கால்டு ப்ராக்சி. ஹூ இஸ் கால்டு ப்ராக்சி? Sir, only they attend the meeting, sir. Speak பண்ண மாட்டாரு, vote போட மாட்டாரு, sir. Okay, so he can attend the meeting but he cannot vote. Proxy is a person. So instead of a shareholder, so he can attend the meeting but he cannot vote அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கணும். இதே கான்செப்ட்ல நம்ம ஜிகேல படிப்போம் இல்லையா, அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். So he can participate both லோக்சபா and ராஜ்யசபா. லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் அவர் வந்து கலந்து கொள்ளலாம், ரெண்டு அவையிலையும் அவர் கலந்து கொள்ளலாம். பட் he cannot vote, அவர் ஓட் பண்ண முடியாது. பட் இன்னொரு கொஸ்டின்ஸ் அடிஷனல் கொஸ்டின் கேட்குறேன், தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. அதாவது லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாவிலையும் சரி, லோக்சபாவிலையும் சரி ராஜ்யசபாவிலையும் சரி என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ரெண்டு பக்கமும் அதாவது ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் சமமாக இருக்க சூழல்ல. லோக்சபாவில் வந்து ஸ்பீக்கர் ஓட்டு போடுவார், ராஜ்யசபாவில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ராஜ்யசபாவில் வந்து சேர்மன் ஓட்டு போடுவார். அந்த ஓட்டுக்கு என்ன பேர், அது ஆர்டிகிள் என்ன? தெரியல சார். ஓகேங்க, அந்த ஓட்டுக்கு பேர் காஸ்டிங் ஓட். ஆர்டிகிள் 100ங்க, எக்ஸாக்டா 100. லோக்சபாவிலையோ ராஜ்யசபாவிலையோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும்போது, ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் ரெண்டு பேர் சமமாக இருக்கும்போது யார் ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டால், ஸோ இங்கே ஸ்பீக்கர் ஓட்டு போடுவார். ஓம் பிர்லா ராஜஸ்தானில் கோட்டா அப்படிங்கிறதுலேருந்து வந்தார். ஸோ இங்கே யாரு சார் இப்போ இல்லை, அப்போ டெப்டி சேர்மன் தான் இருப்பார். ஏன்னா அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டார், வைஸ் பிரசிடென்ட். ஸோ ஜெகதீப் தன்கர் மிஸ்டர் சொல்லுங்க, முகமது சொல்லுங்க, மிஸ்டர் முகமது. எஸ் எஸ். லிமிட்டடா அன்லிமிட்டடா சார்? சோ ஓபிசி அப்படிங்கறது லிமிட்டட் தாங்க சார், அன்லிமிட்டடுங்க. அன்லிமிட்டட் இருக்கா சார்? கம்பெனினா ஓனர்ஷிப் பொறுத்தவரை நீங்க சோ வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓபிசி? வாட் இஸ் இட்? ஒன் பர்சன் கம்பெனினா என்ன டெஃபினிஷன்? சோல் ப்ரொப்ரைட்டர் சார். இல்ல அவர் மிஸ்டர் முகமது வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? கம்பெனின்னு சொன்னாவே அன்லிமிட்டட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, சாரி லிமிட்டட்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, கம்பெனினாவே லிமிட்டட்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் ஓபிசினா என்ன? நான் ஓபிசி ஒன் பர்சன் கம்பெனி. ஓகே, பட் பர்சன் நேம் ஆஃப் தி அது என்ன சொல்றோம், என்ன பேர் கேபிட்டல் இருக்காது, லிமிட் இருக்காது, அவரோட லைபிலிட்டி கம்மியா இருக்கும். இட்ஸ் a private limited company சார். சிம்பிளா சொல்ல போனா இட்ஸ் a private limited company. இல்ல அவரோட லைபிலிட்டி லிமிட்டடா இருக்கும், அன்லிமிட்டடா இருக்க முடியாது. என்ன அன்லிமிட்டடா இருக்காது? எது அன்லிமிட்டடா இருக்காது? அவரோட லைபிலிட்டி சார். லைபிலிட்டி அப்படிங்கிறது அன்லிமிட்டடா இருக்காது இல்ல? எஸ் சார். ஓகே நம்ம பேசுவோம் மிஸ்டர் முகமது, நம்ம பேசுவோம் சரியா? ஓகே, கன்ஃபார்ம். ஸோ உரிமையும் மேலாண்மையும் 13வது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. 13th கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது நம்ம பார்த்துட்டோம். 14th கொஸ்டின் பாருங்க. Which of the following is an advantage of a partnership?
பார்ட்னர்ஷிப்போட அட்வான்டேஜில் பின்வரும் எதுன்னு சொல்கிறான். ஸோ அன்லிமிட்டட் லைபிலிட்டி ஃபார் ஆல் பார்ட்னர்ஸா, ஆர் லிமிட்டட் ஆக்சஸ் டு கேபிட்டலா, ஷேர்டு டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஒர்க்லோடா, டிஃபிகல்ட்டி இன் ரைசிங் கேபிட்டலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷேர்டு டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஒர்க்லோடு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மித்த எல்லாமே தவறு தான். இந்த இடத்துல மித்த எல்லாமே அட்வான்டேஜ் கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஆன்சர் இஸ் சி. அடுத்து 15வது கொஸ்டின் கேட்குறோம். இன் ஏ கோஆபரேட்டிவ் சொசைட்டி the principle of one person one vote is followed, emphasizing அந்த ஒரு மேன் ஒரு மனிதன் ஒரு வாக்கு அப்படிங்கிறது வந்து எந்த கொள்கை பின்பற்றப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அது சமமான பங்கேற்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் தான். சமமான பங்கேற்பு அப்படிங்கிறது ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறதா சொல்லுது. 16வது கேள்வி. Which of the following is not a characteristics of a corporation? இது செப்பரேட் லீகல் என்டிட்டியா, அதாவது தனி சட்ட நிறுவனமா, லிமிட்டட் லைபிலிட்டி ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்களுக்கான வரையறுக்கப்பட்ட பொறுப்பா, பெர்ஃபெக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, பெர்ஃபெக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற நிரந்தர இருப்பா, ஆர் அன்லிமிட்டட் லைபிலிட்டி ஃபார் ஓனர்ஸா. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ டி அப்படிங்கிறது மட்டும்தான் அது கிடையாது, மித்த எல்லாமே இருக்கு. உரிமையாளர்களுக்கான வரம்பற்ற பொறுப்பு அப்படிங்கிறது மட்டும் தப்பு, மிச்சம் எல்லாமே கரெக்ட். ஏ கர்த்தா இன் ஏ ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ், அதாவது இந்து அந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் கர்த்தா அப்படிங்கிறவர் ஸோ எந்த மாதிரியான பொறுப்பு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. லிமிட்டட் லைபிலிட்டியா, அன்லிமிட்டட் லைபிலிட்டியா, நோ லைபிலிட்டியா, ஷேர்டு லைபிலிட்டியான்னு கேட்டால் அவருக்கு மட்டும் நம்ம என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா அன்லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். கோ பார்சனல்ஸ் அப்படிங்கிறவருக்கு லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ 17வது கொஸ்டின். 18வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ கீ ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? மேனேஜ்மெண்ட்டோட கீ ஃபங்க்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸா, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸா, பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங்கா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கா? கண்டிப்பாக சி தான். ஏன்னா கீ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த 4 பீஸ் எடுத்துக்கணும். மொத்தம் 7 பீஸ் அப்படிங்கிறது இருக்கு. 4 பீஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங் எடுத்துக்கலாம், முக்கியமானதுங்க. 19வது கேள்வி என்ன சொல்றாங்க? வாட் டஸ் SWOT அனாலிசிஸ் ஸ்டாண்ட் ஃபார்? வாட் டஸ் SWOT அனாலிசிஸ் ஸ்டாண்ட் ஃபார்? ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் இது ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ். நேற்று கூட நான் போர்டில் எழுதி போட்டேன். ஸோ கண்டிப்பாக பலங்கள், பலவீனங்கள், வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள், த்ரெட்ஸ் அப்படிங்கிற அந்த அச்சுறுத்தல்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. 20வது கேள்வி. கார்பரேட் கவர்னன்ஸ் பிரைமர்லி ஃபோக்கஸஸ் ஆன். கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னாவே நிறுவன நிர்வாகம் அப்படி சொல்லலாம். நிறும நிர்வாகம் அல்லது நிறுவன நிர்வாகம் முதன்மையாக பின்வருவற்றில் எதில் கவனம் செலுத்துகிறது? கண்டிப்பா ஆன்சர் எத்திக்கல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ். அதாவது நெறிமுறை, எத்திக்கல்னாவே நெறிமுறை மற்றும் வெளிப்படையான, டிரான்ஸ்பரண்ட்னா வெளிப்படையான மேலாண்மை நடைமுறை இருக்கிறத தான் அது பிரைமரி ஃபோக்கஸா எந்த ஒரு கார்பரேஷனோ அதை விரும்பும். 20வது கேள்வி. 21 மார்க்கெட் செக்மெண்டேஷன். மார்க்கெட் செக்மெண்டேஷனாவே பிரித்தல் அப்படின்னு அர்த்தம். செக்மெண்ட் பண்ணுங்க, பிரித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்ப சந்தை பிரிவு. மார்க்கெட் செக்மெண்டேஷன் இன்வால்வ்ஸ் எதெல்லாம் அந்த சந்தை பிரிவுகள்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ டிவைடிங் இருக்கும். எதை? எ ப்ராட் மார்க்கெட் இன்டு சப் குரூப்ஸ். ஒரு பெரிய சந்தையை நம்ம என்ன பண்ணுவோம்? குரூப்பா செக்மெண்டேஷன் பண்ணுவோம். அதுதான் சந்தை பிரிவு. அப்ப சந்தை பிரிவு என்பது ஒரு பரந்த சந்தையை, பரந்த அப்படின்னு சொன்னாவே நான் சொன்னேன் பெர்வேசிவ். அப்போ ஒரு பரந்த சந்தையை அப்படிங்கிறத வந்து துணை குழுக்களாக பிரித்தல் அப்படின்னு சொல்றாங்க. 22வது கேள்வி. ஸோ யாராவது ஒருத்தங்க வாசிக்கிறீங்களா? 22. அப்பதான் நீங்களும் ஆக்டிவா. மாலமா வாசிங்க. டாக்டர் மாலமா. Which of the following is not a functional area of business? எது functional area கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட்டிங், human resources, economic planning. ஏன்னா ஃபங்க்ஷனல் ஏரியா பிசினஸ்ல எது கிடையாதுன்றார். அதாவது ஒரு வணிகத்தினுடைய செயல்பாட்டு பகுதி எது அல்ல, ஒரு வணிகத்தினுடைய செயல்பாட்டு பகுதி எது அல்லன்னு கேட்குறாங்க. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அது கண்டிப்பாக இருக்கும். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அது கண்டிப்பாக இருக்கும். ஹியூமன் ரிசோர்சஸ் கண்டிப்பாக இருக்கும். எக்கனாமிக் பிளானிங் உங்கள்கிட்ட இருக்காது. ஃபங்க்ஷனல் அந்த ஏரியா பிஸ்னஸில் எக்கனாமிக் பிளானிங் இருக்காது. எக்கனாமிக் பிளானிங் அப்படிங்கிறது அது பியூர்லி கவர்மெண்ட் அது திட்டமிடுதல் அந்த மாதிரி விஷயத்தில் போயிடும். இங்கே இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 23 வாசிக்கலாமா? In a partnership, what is the maximum
maximum number of partners allowed in a banking business as per law. So repeated questions. Okay, repeated questions already we discussed earlier. நிச்சயமா. So banking businessல partnership பொறுத்தவரை 10 தான் அப்படிங்கறத எடுத்துக்கறோம். So இது அனுமதிக்கப்பட்ட நபர்கள் எண்ணிக்கை 10 minimum to maximum அப்படிங்கறத சொல்வாங்க. எங்க மாலமாம் ஒரு additional question கேக்குறேன். Who is called யாரு சார் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினு சொன்னா minor partner. Minor below the age of 18 sir. So one does not attain the age of 18 is called கண்டிப்பா வந்து மைனர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம ஒரு கம்பெனின்னு சொன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஒரு மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் முக்கியம்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் பார்ட்னர்ஷிப்ல எது முக்கியமா? பார்ட்னர்ஷிப் டீட் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது வந்து ஓகே, அதோடு கூட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்ட்னர்ஷிப் ஃபேமை பொறுத்தவரை என்ன நிலைமையும் இருக்கு, பார்ட்னர்ஷிப்பை பொறுத்து என்ன நிலைமை இருக்கு? பார்ட்னர்ஷிப் வந்து ஆப்ஷனல் தான் சார். ஒன்லி ஆப்ஷனல். கம்பல்சரி கிடையாது. ஒன்லி ஆப்ஷனல் அப்படிங்கிறது. சோ அடுத்த क्वेश्चन வாசிங்க மேம். 24th क्वेश्चन. வாட் இஸ் தி பிரைமரி எய்ம் ஆஃப் எனி பிசினஸ்? நீங்க தான் அது அடிக்கடி சொல்லிட்டீங்க. அடிக்கடி சொல்லுங்க. maximization of profit and minimizing the risk. எக்ஸாக்ட்லி கரெக்ட். எந்த ஒரு தொழில் முதன்மை, எந்த ஒரு தொழிலையும் பிசினஸ்லயும் வணிகத்திலையும் எந்த ஒரு வணிகத்திலையும் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க அல்டிமேட் எய்ம்ன்றது டு earn profit தான். earn profit. அதுல ரெண்டு முக்கியமான அந்த தீம் வச்சுக்குவாங்க. என்ன சார் அப்படின்னு சொன்னா மினிமைஸ் த காஸ்ட் அண்ட் மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். செலவுகளை குறைத்தல் அதே மாதிரி அவங்களை அதிகப்படுத்துதல் அப்படிங்கறத வச்சுக்கணும். கொஞ்சம் குயிக்கா அடிக்குமா அடுத்த क्वेश्चन. In a joint venture two or more businesses. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படிங்கிறது வந்து கூட்டு முயற்சி. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்னா கூட்டு நிறுவனம் சொல்லுவோம். கூட்டு நிறுவனம் ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்ப மெர்ஜ் பெர்மனன்ட்லியா ஆர் வந்து கம்பீட் அகைன்ஸ்ட் ஈச் அதர், இது இரலவெண்டா இருக்கு பாருங்க. கம்பீட் அகைன்ஸ்ட் ஈச் அதர்ல இரலவெண்ட். அதே மாதிரி கொலாபரேட் டெம்பரரிலி ஆன் a specific project. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதான் ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த பார்த்தோனே அடிச்சிடலாம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அல்லது திட்டத்திற்காக தற்காலிகமாக இணைதல், தற்காலிகமாக ஒத்துழைத்தல். நாங்க அவங்க கூட ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இலக்குக்காக. ரைட், ஓகே, குட். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 25 வாசிக்கலாமா? 26 இது அடிக்கடி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. மேனுஃபேக்சரிங் கிடையவே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து மேனுஃபேக்சரிங். 27 வாசிக்கலாமா? The father of modern management theory வந்து ஹென்றி ஃபாயல். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஹென்றி ஃபாயல் அவர்தான் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். அப்ப யாருங்க வந்து பாத்தீங்கன்னா நவீன மேலாண்மை கோட்பாட்டின் தந்தையாக கருதப்படுபவர் யார்? நவீன மேலாண்மை கோட்பாட்டின் தந்தையாக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாவே ஹென்றி அந்த மாதிரி ஃபயோல் அப்படின்றது ஹென்றி ஃபாயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவர் யாருமா? ஃபிரெடரிக் டெய்லர். யார் அவரு? ஃபிரெடரிக் டெய்லர் வந்து சயின்டிபிக் ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் அப்படினாவே ஃபிரெடரிக் டெய்லர். பீட்டர் ட்ரக்கரை பத்தி ஏதாவது சொல்லுங்க மேம். டெஃபினிஷன் நிறைய சொல்லியிருப்பாரு, ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆபிரகாம் மாஸ்லோ தெரியுதா? ஹைரார்கியல் நீட்ஸ். எக்ஸாக்ட்லி ரைட். படிநிலை தேவை கோட்பாடு. மாஸ்லோனாவே படிநிலை தேவை கோட்பாடு. நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜிலே வருவார். ஸோ ஆபிரகாம் மாஸ்லோ அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா படிநிலை தேவை கோட்பாடு வருவார். யாராவது ஒருத்தர் பீட்டர் ட்ரக்கர் எல்லாத்துலேயும் வருவார். மார்க்கெட்டிங்கோட வந்தார். நேற்று கூட பார்த்தோம் பீட்டர் ட்ரக்கரோட. சங்கீதா மேம் சொல்லுங்க. சார் பீட்டர் ட்ரக்கர் வந்துட்டு மேனேஜ் த பிசினஸ், மேனேஜ் த மேனேஜர், மேனேஜ் த வர்க்கர், மேனேஜ் த வர்க்கர்ஸ். நம்ம சொன்னோம்ல BMW அப்படிங்கிறதுல முக்கியமானது இல்லையா? அதுவும் நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். பிசினஸ் அப்படிங்கறத வச்சுக்கணும். M அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ அந்த இடத்துல மென்னு அப்படிங்கறத வச்சுக்கணும். ஒர்க்கர் BMW அப்படிங்கறத சொன்னோம். ஸோ அந்த அடிப்படையில் ஸோ தனிப்பட்ட முறையில் BMW யாரை சொன்னோம்? BMWனா எக்ஸாக்டா யாரு? என்ன நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, நோட்லாம் எழுதிருக்கீங்க. நான் சொன்னேன் BMW பட்ஜெட், மான்சூன், விண்டர்லாம் அப்படி பார்லிமெண்ட்டோட தொடர்புபடுத்தி நடத்திட்டு அது ஆக்சுவலாக 3 முக்கியமானதுன்னு சொன்னோம். ஸோ பிஸ்னஸ் யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. B என்ன, Mனா என்ன, Wனா என்ன? மொத்தம் 4 காம்பனன்ட் இருக்கும் அதுக்குள்ள. மொத்தம் 4 காம்பனன்ட். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர். பிசினஸ் மேனேஜ்மெண்டா மேனேஜரா? மேனேஜர் மேனேஜர் சார். ஆமா, நம்ம மேனேஜ்மெண்ட் போயிடக்கூடாது. ஸோ பிஸ்னஸ் மேனேஜர் அண்ட் ஒர்க் அண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நவீன அப்படின்றது ஸ்வாட் அனாலிசிஸ் ரிப்பீட்டட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது சாரி இது அது எக்ஸ்பான்ஷன் கேட்டிருந்தாங்க. அது எக்ஸ்பான்ஷன் கேட்டிருந்தாங்க. SWOT analysis is a tool used for எந்ததுக்கு யூஸ் பண்ணா strategic planning. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் நம்ம வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிளானிங் அப்படின்னு பார்த்தோம்.
ஸோ அதே மாதிரி அது ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்டிங், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னாவே ஆன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜிக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நானே வாசிக்கிறேம்மா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மாஸ்லோஸ் ஹைரார்ச்சி ஆஃப் நீட்ஸ் தியரி இஸ் ரிலேட்டட் டு. ஸோ ஹைரார்ச்சி நீட் அப்படின்றது படிநிலை தேவை கோட்பாடு. மாஸ்லோ அப்படின்னாவே படிநிலை தேவை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த படிநிலை தேவை கோட்பாடு அப்படின்னு சொன்னாவே எதோடு தொடர்புடையது அப்படின்னா மோட்டிவேஷன் தாங்க. மோட்டிவேஷனா, லீடர்ஷிப்பா, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரா, குவாலிட்டி கண்ட்ரோல்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ நாளைக்கு விடிய கால 5 மணிக்கு வைக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரோட தரம் இந்த அடிப்பில் தான் இருக்கும். இந்த அடிப்பில் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதுவே நான் 110 பக்கம் எடுத்துருக்கிறேன். இதுல இருந்து உங்களுக்கு 110 கேள்வி கேட்பேன். 110 எக்ஸாக்டாக 110 கேள்வி வரும். அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இப்போ நீங்கள் பார்க்குறபடியே வரும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வரும். ஆனால் எனக்கு நீங்கள் எல்லாரும் கம்பல்சரி டெஸ்ட்டு வந்து 5 மணிக்கு நான் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடுவேன். 5 மணிக்கு நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு எனக்கு அந்த 110 கொஸ்டினை நீங்கள் அதிகபட்சம் 1 ஹவரில் முடிச்சிடணும். 60 நிமிஷத்தில் முடிச்சிடணும். 60 நிமிஷம் தான். ஏன்னா ஷேர் பண்ணுறதுலாம் இல்லையா, ஏபிசின்னு தான் போட போகிறீங்க. ஏ அப்படிங்கிறதா நீங்கள் போட போகிறீங்க, வைக்க போகிறீங்க. ஒரு ஷீட்டில் நீங்கள் ஏ பி சி அதாவது உங்கள் ஆன்சரை எழுதி, ஸோ யூ ஹாவ் டு சென்ட் டு மீ. சரியா? யூ ஹாவ் டு சென்ட் டு மீ. ஸோ என்னோட நம்பருக்கு நீங்கள் செப்பரேட்டாக அனுப்பணும். குரூப்பில் அனுப்பக்கூடாது. அந்த குரூப்பில் அனுப்பக்கூடாது. என்னோட நம்பருக்கு நீங்கள் தனியாக அனுப்பணும். ஸோ நம்பர் எல்லாமே வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத அனுப்புவோம். இந்த தான் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம்டு பை தி ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ரிக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் குறிச்சு வச்சுங்க. உங்கள் ரிசல்ட் வந்து 10 கேள்வி 15 கேள்வியில் விட்டுட்டேன், ஐயோ இந்த முறை கொஸ்டின் பேப்பர் அப்படி கேட்டாங்க இப்படி கேட்டாங்கன்னு கொஸ்டின் பேப்பரை குறை சொல்லிட்டு வெளியேறிடுவீங்க. பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ ஒரு 2வது வாரத்தில் இருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போன வாரத்தில் ஒரு 6 கிளாஸ் சப்ஜெக்டை பொறுத்துள்ள இன்னைக்கு 3 9வது கிளாஸில் இருக்கும். இந்த 9 கிளாஸில் இந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்லேயே நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மெட்டீரியல் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன், எவ்வளோ உங்களுக்கு எம்சிக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். ஒரு யூனிட்டையே நான் எப்படி டீச் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட்டு, உங்களுக்கு படிக்கிறதுக்கு தனியாக ஒரு யூனிட்டு, அதுக்கப்புறம் 11th 12th எல்லா காமர்ஸு, அதாவது போத் எஸ்சிஆர்டி என்சிஆர்டி இவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற போது நான் இவ்வளோ உங்களுக்காக ஒர்க் பண்ணி இவ்வளோ நான் மெனக்கெட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு அசால்ட்டாக எனக்கு ஒர்க் இருந்துச்சு நான் தூங்கிட்டேன் நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன்னு சொன்னீங்கன்னா ஐ ஆம் ஸ்பீக்கிங் ஃபார் யுவர் ஷேக், ஃபார் யுவர் சக்ஸஸ், ஷூர் சக்ஸஸ், ஸ்மார்ட் ஒர்க் ஷூர் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இட் இஸ் மை 25th இயர், இது 25வது வருஷம். ஐ ஹாவ் சீன் so many aspirants in various exams. சரிங்களா? அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஆனால் இது வரைக்கும் 6000+ அச்சீவர்ஸை காமிச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் யார் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்களோ, யார் கரெக்டாக அதான் சொல்லுவாங்க, தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றின்னுவாங்க. தொடர்ந்தும் செயல்படணும், சிறப்பாகவும் செயல்படணும். நேற்றைய விட இன்னைக்கு சூப்பராக இருக்கும். ஸோ 5 மணிக்கு டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் இன்னைக்கு 11 மணி வரைக்குமாவது. ஏன்னா இது 2 புத்தகங்க. நீ வாட்ட ஒரு யூனிட் நினச்சக்கூடாது. இது 2 புத்தகம். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்றது ஒரு புத்தகம், மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு புத்தகம். இது 2 சேர்த்து ஒரு யூனிட்டாக காமிச்சிருக்காங்க. அடுத்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கிறது ஒரு புத்தகம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு புத்தகம். அப்போ 2 புத்தகத்தை ஒரு யூனிட்டாக காமிச்சிருக்கிறாங்க. அப்போ 110 கேள்விகளுக்கும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா we have to சரியா ஸோ கன்சல்ட் வித் so many questions. யார் அதிகமான கேள்விகளோட பயணப்படுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போ நம்ம படிநிலை தேவை கோட்பாடுனாவே நம்ம சொல்லிட்டோம். அது எதோடு தொடர்புடையதுன்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உந்துதல் அப்படிங்கிற மோட்டிவேஷன் தான். உந்துதல் அப்படிங்கிறது மோட்டிவேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 30th கொஸ்டின் பாருங்க. இந்த TQM இதோட எக்ஸ்பான்ஷன் கூட கேட்கலாம். ஸோ வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் TQM? டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இன் தமிழ் முதன்மை இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மொத்த தர மேலாண்மை சொல்லுவாங்க. மொத்த தர மேலாண்மை, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மொத்த தர மேலாண்மை. ஸோ அதோட பிரைமரி கோல் என்னவா இருக்குன்னு கேட்குறான். பிரைமரி கோல் என்னவா இருக்குன்னு சொன்னால் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நான் சொன்னதோட கோஆர்டினேட் ஆகுது பாருங்க, மலமா கோஆர்டினேட் ஆகுதா? கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நேற்றைய விட இன்னைக்கு நான் சூப்பர், இன்னைய விட நான் நாளைக்கு சூப்பர். சில பேர் இருப்பாங்க நான் தான் அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் வந்து தூக்கி ஓரத்தில் எரிஞ்சிடும். அதாவது நம்ம செப்பல் மாதிரி கழட்டி வெளியில் எரிஞ்சிடும். எனக்கு தெரியும், நான் பேச மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் அத்தனை கொடுத்துட்டேன், நான் அப்படி கொடுத்துட்டேன் இப்படி கொடுத்துட்டேன். இல்லை மறுபடியும் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன சார்? 31 அப்படிங்கிறது கொடுக்குறான் பாருங்க. Which of the following is not a characteristics of an effective leader?
ஒரு எஃபெக்டிவ் லீடரோட கேரக்டர் எது இல்லை அப்படின்னா விஷனரி திங்கிங் இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும். தொலைநோக்கு சிந்தனை கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி டிசீவ்ஸ்னஸ் இருக்கணுமா? தீர்மானகரமான தன்மை இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட். அப்ப எது ஒரு கேரக்டர் இல்லைன்னு கேட்டா கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படி சொல்லி சொல்றாங்க. இது எஃபெக்டிவ் லீடர் அப்படிங்கிறது இது இருக்கக்கூடாதா? நுண் மேலாண்மைன்றது இருக்கக்கூடாதா? என்ன கேட்டிருக்காங்க கேள்வி? ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தாங்க கிடையாது. ஆமா, தப்பா இருக்கு இந்த இடத்துல. நுண் மேலாண்மைன்றது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான் இருக்கக்கூடாது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பா இருக்கும். இப்போ நான் தான் மாற்றி சொல்றேன். கரெக்ட். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எஃபெக்டிவ் அந்த மாதிரி இருக்கிற லீடருக்கு கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இப்போ மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கிடையாது, மித்த எல்லாமே கரெக்ட், மற்ற எல்லாமே கரெக்டு அப்படிங்கிறது. ஸ்மார்ட் அப்படிங்கிற என்னங்க சொல்றாங்க? ஸ்வாட் நம்ம சொல்லிட்டோம். ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்னு சொல்லி. வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஸ்மார்ட்? SMART அப்படின்னா ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவெண்ட், டைம்லி. இதாங்க ஆன்சர். ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவெண்ட், டைம்லி. இதான் ஆன்சர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்மார்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஸோ குறிப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், அளவிடக்கூடியதா இருக்கணும், அடையக்கூடியதா இருக்கணும், பொருத்தமா இருக்கணும், சரியான நேரத்தில் அப்படிங்கிறது இருக்கணும், டைம்லி அப்படிங்கிறது இருக்கணும். இதாங்க அந்த கேள்வியோட ஆன்சர். 33 அப்படிங்கிறத பாருங்க. Which of the following is a type of organization structure அப்படிங்கிற சொல்றாங்க. ஃபங்க்ஷனல் அப்படிங்கிறது இருக்கா, மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கா, டிவிஷனல் இருக்கா, எல்லாமே. இந்த மேக்ஸிமம் இந்த எல்லாம்னு வரும்போது கொஞ்சம் கவனம் செலுத்தி அடிங்க இந்த கொஸ்டினை. எல்லாம் இருக்கும்போது ஒரு 2 ஓகே பண்ணிடுச்சுனாவே எல்லாம் வந்துடும். 2 ஓகே ஆயிடுச்சுனாவே எல்லாம் வந்துடும். அப்படின்ற போது நீங்க கரெக்டாக அதை அடிச்சுங்க. இது எல்லாமே சரியா, இது எல்லாமே இருக்கும். 34th 34வது கேள்வி பாருங்க. Which of the following is a business structure where one person owns and operates the business? இது already repeated questions தான். So you know very well அப்படிங்கிறது sole proprietor அப்படிங்கிற questions-ஐ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ சரியா இப்போ டைம் வந்து 7:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 7:30 இந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் மட்டுமே இந்த இதில் மட்டுமே உங்களுக்கு நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இதில் மட்டுமே 60 கேள்வி இருக்குது, 60 கொஸ்டின்ஸ். ஆனால் நான் உங்களுக்கு வைக்க போகிறது 110 கேள்வி. 110 கேள்வி. ஸோ ஆர் யூ ரெடி டு ஃபேஸ் த கொஸ்டின்ஸ் டுமாரோ ஷார்ப்லி அட் 5 AM? பதில் சொல்ற விதம் கொஞ்சம் நான் உங்ககிட்ட பேசும்போது எவ்வளோ நான் ஒரு எந்தூசியாஸ்டிக் மைண்ட்ல பேசுறேன் தெரியுமா? மிஸ்டர் முகமது சொல்லுங்க. முகமது சொல்லுங்க. போத். ஆமா, ரெண்டுலயுமே. அதாவது பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டு சேர்த்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 110 கேள்வி. 110 அப்படிங்கிறது அதுக்கு 60 minutes எனஃபா இல்ல 110 நிமிஷம் கொடுக்குமா? அதாவது 2 hours கொடுக்குமா? ஏங்க நான் வந்து ஒரு சஜஷன் எவ்வளவு கேட்கலாம்? எவ்வளவு கொடுக்கலாம் சார்? 2 hours சார். 2 hours கொடுக்கலாம். சரிங்களா? 2 hours அப்படிங்கிறது கொடுக்கலாம். அப்போ 2 hours அப்படி கொடுத்தீங்கன்னா மிச்சம் 1 hourல நீங்கள் தமிழ், ஜிகே, சைக்காலஜி எல்லாம் அடிச்சிருவீங்க. நான் கொடுக்க போகிறது 110 கேள்விகள். நீங்கள் அங்கே சொல்லுங்க, யாரோ பேசுறீங்க? மேம் இல்லை மாலா மேம், உங்கள் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்கள். கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்கள். நமக்கு வந்து PGTRB அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 30 minutes ஃபார் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு 30 minutes 30 நிமிஷத்தில் அது முடிஞ்சிடும், ½ hour முடிஞ்சிடும். சரி, இந்த 150 கேள்விகளுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க? 3 hours சார். டோட்டலா 3.5 hours கொடுத்து கொஸ்டினை அந்த 3 மணி நேரம் மேம், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அந்த 3 மணி நேரம் அப்படிங்கிறதுல நீங்கள் 2 மணி நேரம் 110 கேள்விகளுக்கே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்து 30 + 10 1 மணி நேரத்தில் அடிச்சுட்டு வந்துருவீங்களா? 30 + 10. ஏன்னா சைக்காலஜி ரொம்ப நம்ம புரிஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் என்னை கேட்டால் நீங்கள் 1.5 hours அடிச்சு முடிக்கணுங்க. ஏன்னா அதில் ஷேர் பண்ணுறது இருக்குது, யோசிக்கிறது இருக்குது. ஏன்னா நம்ம 2 hour வச்சுக்கிட்டு அப்படியே அசம்பந்தமாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. 1.5 hours அதிகபட்சம் 1.5 hours. ஆமாம், அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 60 + 30 90 நிமிஷத்தில் 100 கேள்வி அடிக்கணும். என்னது MCQ தானே? MCQ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அடிக்கலாம் 110 கேள்விகள் அப்படிங்கிறது. ஸோ போத் 2 டாப்பிக்கு சேர்த்து. ஸோ இந்த தரத்தில் தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், பைலிங்குவலாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே டெஸ்ட் அடிச்சிருங்க, எல்லாருமே டெஸ்ட் அடிச்சிருங்க. இப்போ நம்ம இன்னொரு சரியாக இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் அல்லது 1 hour கிட்ட இருக்குது. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் ஒரு வாரத்திற்கு நம்ம ஒரு யூனிட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது அப்படின்னா 2வது வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இந்த சாட்டர்டேக்குள்ள. ஸோ வி ஹாவ் டு ஃபினிஷ் 2nd யூனிட்.
ஸோ செகண்ட் யூனிட் மார்க்கெட்டிங் அண்டு நமக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. மார்க்கெட்டிங்லேயுமே நமக்கு நிறைய ஏரியாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒவ்வொரு ஏரியா வைஸாக நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். அதாவது சப்டைட்டில் வைஸாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களை வந்து நான் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நான் அந்த இது காமிச்சு கொடுக்குறேன். ஒரு கிளாஸ் நேற்றுக்கு நம்ம கிளாஸ் நடத்திட்டோம். நேற்று நான் கிளாஸ் நடத்திட்டேன், கண்டினியூ பண்ணி உங்களுக்கு நடத்திட்டேன். அப்போ கூட இவர் ஒரு ஆப்ளிகேஷன் வச்சார், மிஸ்டர் முகமது சார். ஒவ்வொரு யூனிட் நடத்தினதுக்கப்புறம் லாஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் ஒரு மினிமம் கொஸ்டின்ஸ் வந்து ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் உங்களுடைய ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சரி பண்ணிட்டேன். ஓகே அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பார்த்தாச்சு வச்சாச்சு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ யூனிட் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் உங்களுக்கு எப்படி பாடம் நடத்தினேன், நான் எப்படி கேள்வி கேட்க போகிறேன், ஒவ்வொரு யூனிட்லையும் அந்த சப்டைட்டில் வைஸாக எப்படி நான் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். இப்போ வாசிக்கிறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த மாதிரி பாருங்கள். இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை நான் இன்னும் கூட நான் சூப்பராக பண்ணித்தரேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் மார்க்கெட்டிங் கான்செப்ட், ஃபஸ்ட்டு டாபிக் மார்க்கெட்டிங் கான்செப்ட் தானம்மா? ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மார்க்கெட்டிங் கான்செப்ட். நம்ம ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு மார்க்கெட்டிங் கான்செப்ட் நான் வந்து ஃபுல்லாக நேற்று நடத்திட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்கே இருக்கு பாருங்களேன். ஸோ த கோர் ஐடியா பிஹைண்ட் த மார்க்கெட்டிங் கான்செப்ட். மார்க்கெட்டிங் கான்செப்டோட கோர் ஐடியா என்னவா இருக்குன்னா, ஃபோக்கஸிங் ஆன் கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். கண்டிப்பாக நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். ஆனால் பட் நம்ம 3 வார்த்தை பார்த்தோம். நான் கூட அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இங்கே நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். எஸ் மேம், அது 3 வார்த்தையும் நான் ஒரு சூப்பராக அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். அந்த மெட்டீரியலில் நீட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள், வாண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள், டிமாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சூப்பராக ஒரு க்யூட்டான வார்த்தை போட்டிருந்தேன். இது முக்கியங்க, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு நான் ரவுண்ட் பண்ணேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீட்ஸ்னா என்ன? எஸ் சார், பேசிக் ரெக்வயர்மென்ட் சார். நீடுன்றது பேசிக் ரெக்வயர்மெண்ட். சூப்பருங்க, பேசிக் ரெக்வயர்மெண்ட். நீடுன்றது வந்து நமக்கு பேசிக்கா அடிப்படையான தேவை அப்படின்னு சொன்னோம். வாண்ட் அப்படின்னா ஸ்பெசிபிக் அப்படின்னு போயிடும். ஸ்பெசிபிக் டிசைர், நமக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான். ஸோ நீடு. அப்போ கூட நான் சொன்னேன், இந்த போர்டை காமிச்சேன். இந்த போர்டு இல்லை எனக்கு வந்து கேமரா வேணும் அப்படிதான் நான் நடத்தினேன். நடத்தும்போது சொன்னேன். சரி மேம், அப்போ டிமாண்ட் சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். எபிலிட்டி டு பே, அதாவது நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர். அப்பதான் அது டிமாண்டு. அதுதான் டிமாண்ட். இப்ப யாருமா பேசிட்டு இருக்கிற? ரேவதி. ஓகே, கங்க்ராட்ஸ்மா. ரேவதி சொல்லுங்க. நான் டிமாண்ட் லா பத்தி நிறைய பேசினேன். டிமாண்ட் லா. So demand law was propounded by, demand law was given by Alfred Marshall. It is also known as what type of அந்த மாதிரி இருக்கிற law? Inverse law. Why it is called inverse law? ஏன் இத வந்து inverse law னு சொல்றோம்? தலைகீழ் விகித விதின்னு சொல்றோம். Because if the price of a product increase means the demand will be decreased. If the demand increase, the price of the product will sure decrease. Explanation is nice, very good. But in nutshell, அதாவது பிரைஸ்க்கும் டிமாண்டுக்கும் அவங்க என்ன இருக்கு? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் இருக்கு. அதனால இது இன்வர்ஸ் லா. எஸ், அது சொன்ன மாதிரி எக்ஸ்பிளனேஷன். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி டிமாண்ட் குறைஞ்சிரும். ஸோ ப்ரைஸ் இது அந்த மாதிரி இருக்கிற டிகிரீஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ நம்ம டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ அது டிமாண்ட்ல அப்படி சரி. டிமாண்ட்ல அப்படிங்கிறது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூமா? ரேவதிமா, டிமாண்ட்ல அப்படிங்கிறது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? நான் சொன்னேன் பையர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவா, செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவா? பையர்ஸ் பிஹேவியரா, அது செல்லர்ஸோட பிஹேவியரா? என்ன செல்லர்ன்றீங்க? அப்படியா? பையருங்க அது. நீங்க தக்காளி வாங்க போறீங்க ரேவதிமா, படிப்பாவே பார்க்க கூடாது, மனப்பாடமே பண்ணக்கூடாது. நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அடிக்கணும். அப்பதான் எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். டிமாண்ட்னா பிரைஸுக்கும் டிமாண்டுக்கும் சொல்லிட்டேன். பிரைஸ் குடிச்சா இப்போ நீங்க கடைக்கு போறீங்க, சந்தைக்கு போறீங்க, மார்க்கெட்டுக்கு போறீங்க, 1 கிலோ தக்காளி 100 ரூபான்றான். சரியா? 1 கிலோ தக்காளி 100 ரூபான்னு சொன்னா எனக்கு 5 கிலோ கொடு சூப்பர் அப்படின்னு நினைப்பீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? 1/2 கிலோ வாங்குவோம். 1/2 கிலோ வாங்குவோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ தக்காளி 50 ரூபான்னு சொன்னால் 4 கிலோ வாங்குவோம். பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுப்போம், இல்லை ஃபேஷியல் பண்ணிக்கிடுவோம், இல்லை தக்காளி சாதம், ஏதோ சம்திங். அவன் என்ன மைண்ட் செட்டே என்ன? விலை கூடுச்சுன்னா டிமாண்டை குறைச்சிப்போம். அப்போ நம்ம வாங்குறவரோட நடவடிக்கை அது பையஸ் பிஹேவியர். ஹரிஷ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்களா? கன்ஃபார்ம் பண்ணிங்களா? விற்கிறவர் தான் என்ன பண்ணுவாருன்னா அது வந்து சப்ளைலாம். விற்கிறவர் தான் என்ன பண்ணுவார்? விலை ஏறிச்சுன்னு சொன்னால் நிறைய கொடுப்பாரு. விலை குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா குறைவா கொடுப்பாரு. அதாவது சேல்ஸ் பண்ணுவார். சரி, இதுல ஒரு விஷயம் இருக்கு. மிஸ்டர் சதீஷ் ஆன் பண்ணிக்கப்பா. மிஸ்டர் சதீஷ்,
சரி, இந்த விஷயத்துல ஒன்று நடக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது விலை ஏறப்போது தெரிஞ்சாவே நம்ம என்ன பண்ணுவாரு, செல்லர் அப்படிங்கிறவர் ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபடுவாரு. என்ன பண்ணுவாரு, ஒரு விலை ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன். ஆமா சார், அந்த ப்ராடக்ட் வந்து எடுத்து வச்சுக்குவாரு சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து எடுத்து வச்சுக்குவாரு. ஏன்னா மறைச்சு வச்சுக்குவாரு. டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது நிறைய இருக்கும்போது ஹை ரேட் வச்சு செல் பண்ணிடுவாரு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்ப டிமாண்ட் வந்து ஒரு கிரியேட் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப நமக்கு சும்மா ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேனே, ஒரு முகூர்த்த நாட்கள்ல என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த பூ இருக்குல்ல, ஃப்ளார், சும்மா மல்லிகைப்பூ என்ன பண்ணுவாங்கன்னா, முகூர்த்த நாட்கள்ல எது வந்து அழுகி போயிருக்கோ, பெரிசபிள் ஐட்டமா இருக்கோ, அல்லது வந்து ரொம்ப பழைய பூவா இருக்கோ, அதை வந்து முன்னாடி கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூவாக இருந்துச்சுன்னா அப்படியே பதுக்கி வைப்பாங்க. ஏன்னா அங்கே டிமாண்ட் இருக்கு, கண்டிப்பாக வாங்கியே ஆவாங்க. ஸோ எவ்வளோ விலையாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட நீடு, தேவை முக்கியம், வாண்ட்ஸ் முக்கியம், டிமாண்ட் முக்கியம், அது தெரிஞ்சு வச்சுக்கணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following is not a key element of the marketing concept? Which of the following is not a key element of the marketing concept? மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுல எந்த வந்து பார்த்தீங்கன்னா கீ எலமெண்ட் கிடையாதுன்றா. கஸ்டமர் ஓரியன்டேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ப்ராஃபிட்டபிலிட்டி அது இல்லாமல் நிறுவனமே அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் நிச்சயமாக இது இருக்காது. 4 இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் மார்க்கெட்டிங்கில் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம், ப்ராடக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம், ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது கீ எலமெண்ட் கிடையாது. கீ எலமெண்ட் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, the marketing concept is a philosophy that prioritizes. ஸோ மார்க்கெட்டிங் பிலாசபி அப்படிங்கிறது அந்த சந்தையிடுதல் கொள்கை. அந்த சந்தையிடுதல் கொள்கை அப்படிங்கிறது எதை ப்ரையாரிட்டி பண்ணுது, மேக்ஸிமைசிங் த சேல்ஸ் ரெவன்யூ கண்டிப்பாக இல்லை, அச்சீவிங் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் கண்டிப்பாக இல்லை, பில்டிங் லாங் டேர்ம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆர் மினிமைசிங் தி மார்க்கெட்டிங் காஸ்ட், பில்டிங் லாங் டேர்ம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இதுதான் முக்கியங்க. ஏதோ கொஞ்ச நாளில் நம்ம நிறைய சம்பாரிச்சோம், நிறைய ப்ரொடக்டிவிட்டி பண்ணோம், ஸோ அப்படி மாதிரி கொஞ்ச காலம் வாழ்ந்தோம் இல்லை. ஸோ சர்வைவ் நான் கூட அதை அண்டர்லைன் பண்ணேன் நடத்தும் போது, லாங் டேர்ம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் தான் முக்கியமாக இருக்கணும். அதுதான் ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவாங்க. பரவாயில்லைங்க நம்ம நிற்கிறோம், ஸோ குறைச்சி கொடுங்க, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க, ஏன்னா நம்ம நீண்ட காலம் நினைச்சு நிற்கணும், அதுதான் இங்கே முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, த மார்க்கெட்டிங் கான்செப்ட் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி அலைன்டு வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? செல்லிங் கான்செப்ட்மா இது அப்படியே தமிழில் கொடுத்துருக்கேன், கீழே தமிழில் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ். நாளைக்கு வேணா என்ன பண்ணிடுறேன்னா தமிழும் இங்கிலீஷும் அப்படியே பக்கத்தில் கொடுத்துட்றேன். இது கொஞ்சம் அவசரத்தில் பண்ணது அப்படின்னால நான் கீழே தமிழ் வச்சிட்டேன், ஏன்னா ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றனால. The marketing concept is mostly closed, aligned with which of the following அப்படின்னு கேட்டாவே societal marketing concept தாங்க. மார்க்கெட்டிங் கான்செப்ட் வந்து mostly closely aligned with which of the following கேட்குறான், இது கண்டிப்பாக சோசியல் மார்க்கெட்டிங். அப்போ செல்லிங் கான்செப்ட், ப்ராடக்ட் கான்செப்ட், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கான்செப்ட் கூட பார்த்தோம். சொசைட்டியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட் நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணேன் நேற்று உங்களுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து சொசைட்டியல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். அந்த 5th one, the marketing concept suggests that a business should focus on, எதை சார் ஃபோக்கஸ் பண்ணணும், what the customer desire. ஆமாம், நம்ம கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்கிறது தான் ஒரு மார்க்கெட்டோட முக்கியமான அந்த ஃபோக்கஸாக இருக்கும். முக்கியமான ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா, வாட் த கஸ்டமர் டிசைர்ஸ். இந்த பாருங்க, அந்த கொஸ்டினுக்கான தமிழ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சந்தைப்படுத்துதல் கருத்தின் பின்னணியில் உள்ள முக்கிய யோசனை எது அப்படின்னு கேட்டால், வாடிக்கையாளருடைய தேவைகள் மற்றும் விருப்பங்களை கவனம் செலுத்துறது. பின்வரோட எது சந்தைப்படுத்தல் கருத்தில் முக்கிய அங்கம் அல்ல அப்படின்னு கேட்டால், உற்பத்தி நோக்கு நிலை அப்படிங்கிறது முக்கியமான நோக்கு நிலை இல்லை. சந்தைப்படுத்துதல் கருத்து என்பது முன்னுரிமை அளிக்கும் ஒரு தத்துவம்னா நீண்ட கால வாடிக்கையாளர் உறவை உருவாக்குறது. அதே மாதிரி சந்தைப்படுத்துதல் கருத்து பின்வற்றில் எதனுடன் மிக நெருக்கமாக ஒத்துப்போகிறதுன்னு கேட்டால், கண்டிப்பாக சமூக சந்தைப்படுத்துதல், சொசைட்டியல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான். ஒரு வணிகம் பின்வருவனவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சந்தைப்படுத்துவது எதில் கவனம் செலுத்த வேண்டும்னு சொல்லுது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வாடிக்கையாளர் என்ன விரும்புகிறார். அப்படியே தமிழில் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் டு தமிழ். ஸோ அடுத்த டாபிக் வந்து மார்க்கெட்டிங் அப்ரோச்சஸ் தானே. நேற்று நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிச்சேன், டாபிக் வைஸாக நான் மெட்டீரியல் வச்சிருக்கேன்னு பாருங்க, டாபிக் வைஸாக நான் மெட்டீரியல் வச்சிருக்கேனா, டாபிக் வைஸாக நான் கொஸ்டின் வச்சிருக்கேனா, நடத்தும் போதே அப்படி தான் நடத்தினேன் அப்ரோச் பாருங்க அப்படி வாங்கன்னு சொல்லிட்டு. மலமா வாசிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Sir, which of the following is not a core concept of marketing? Yes. Needs or wants? கண்டிப்பா இருக்கும். வேல்யூ அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும், ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை இருக்காது. மார்க்கெட்டிங்கும் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ அது இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சூப்பர். செகண்ட் ஒன், The marketing concept emphasizes understanding and
satisfying customer needs and wants. கம்பல்சரி மார்க்கெட்டிங்கோட முக்கியமான கான்செப்ட் எதை எம்பசைஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டா ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் எதை கஸ்டமரோட நீட் அண்ட் வாண்ட்ஸ், கஸ்டமரோட தேவை என்ன, கஸ்டமரோட விருப்பம் என்ன, அதைத்தான் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, the 4 P's of marketing refer to கம்பல்சரி உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராடக்ட், ப்ரைஸ், ப்ரொமோஷன் அண்ட் பிளேஸ். கண்டிப்பா மார்க்கெட்டிங் செக்மெண்டேஷன் நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட காமிச்சு கொடுத்தேன். அதோட மார்க்கெட்டிங் மார்க்கெட் செக்மெண்டேஷன் இன்வால்வ்ஸ் கண்டிப்பா டிவைடிங் எ ப்ராட் மார்க்கெட் இன்டு ஸ்மாலர் மோர் ஹோமோஜீனஸ் குரூப்ஸ். ஒரே மாதிரியான அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பெரிய அளவிலான இருக்கக்கூடியதை சிறு சிறு அளவுகளாக பிரித்து காமிக்கிறது. ஐஎம்சி அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின், இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன். ஸோ இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷனோட எய்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ஷூர் all marketing communications are consistent and coordinated. கன்சிஸ்டடாகவும் இருக்கணும், கோஆர்டினேட்டடாகவும் இருக்கணும். கன்சிஸ்டன்ட் அண்ட் கோஆர்டினேட்டட். ஸோ ரெண்டுமே முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கன்சிஸ்டன்ட் அண்ட் கோஆர்டினேட்டட். அதே மாதிரி சிஆர்எம் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின், எக்ஸ்பான்ஷன் கூட கேட்பாங்க. சிஆர்எம்னா என்னன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ இவர் தான் நேரடி தொடர்பில் இருப்பார். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரைமர்லி கன்சர்ன். எதை சார் கன்சர்ன் பண்ணியிருக்கோம்? பில்டிங் லாங் டேர்ம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். நீண்ட கால உறவு வச்சிருப்பார் கஸ்டமரோட. 7வது கேள்வி பாருங்க, விச் மார்க்கெட்டிங் அப்ரோச் ஃபோக்கஸஸ் ஆன் பில்டிங் எ ஸ்ட்ராங் பிராண்ட் இமேஜ், எ ஸ்ட்ராங் பிராண்ட் இமேஜ், கஸ்டமர் லாயல்ட்டி அப்படின்னு கேட்டாவே மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன் தான். மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன். 8th கொஸ்டின் பாருங்க, என் கம்பெனி நடத்தியாச்சுன்றதுனால நான் வேகமாக போகிறேன், பேசுனதே பேசிட்டு இருக்கக்கூடாது. அன்லெஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ கேன் ரைஸ் யுவர் கொஸ்டின்ஸ். இல்லை சார் எனக்கு புரியுது சார், நேற்று நடத்தின டேர்ம்லாம் அப்படியே வருது சார், எனக்கு ஈஸியாகுது சார், நான் ரீகால் பண்ணுறேன் சார்னா அமைதியாக இருக்கணும். இல்லையே சார் நீங்கள் வேகமாக போகிறது மாதிரி தெரியுது, இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட் யூ கேன் ரைஸ் த கொஸ்டின்ஸ். ஸோ ஐ வில் கிளியர். பட் நேற்று அட்டன் பண்ணாதவங்க, இப்போ புதுசாக வந்திருக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே நிறைய இருக்கிறீங்க புதுசாக, நேற்று அட்டன் பண்ணாதவங்களுக்கு வேணால் கொஞ்சம் கடினமாக தோணும், சார் வந்து நான் வேகமாக பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி தோணும். 8th one வாசிக்கலாம் மிஸ்டர் சதீஷ். 8th one சதீஷே இல்லையா? யூ ஆர் டேக்கிங் டூ மச் ஆஃப் டைம். சரி மலமா வாசிங்க. A company using a cost leadership strategy aims to cost leadership strategy ஓட எய்ம் என்னன்னு கேக்குறாங்க. எஸ்மா காஸ்ட் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எதை எய்ம் பண்ணும், எதை முக்கிய நோக்கமாக கொண்டு இருக்கும்னு கேட்டா கண்டிப்பா பிகம் த லோவஸ்ட் காஸ்ட் ப்ரொடியூசர் இன் தி இண்டஸ்ட்ரி. காஸ்ட் வைஸ் நம்ம மினிமைஸ் பண்றதா அவங்க முக்கியமா இருக்கும் அவங்களோட லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜில. கேக்குதுங்களா சார் மிஸ்டர்? இப்ப கேக்குதுங்களா சார் வாய்ஸ்? இப்பதான் சதீஷ் கேக்குது. ஆமா நான் உங்ககிட்ட ஒரு வாசிங்கன்னு சொன்னேன். ஓகே அத கட் பண்ணிட்டு ரீஜாயின் பண்ணேன் சார். அப்படியா? வாசிங்க 9th one வாசிங்க. 9th one வாசிங்க. Which of the following is an example of case related marketing? இது காசுனா நம்ம காரணம் சொல்றோம் இல்லையா? காசு ரிலேட்டட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கம்பல்சரி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல a company denoting a portion of its sales to charity. அதான் காசுனா எல்லாமே நம்ம பணம் சம்பாதிக்கணும் நிறைய அப்படின்னு இருக்கக்கூடாது. சில விஷயங்களை அதுல இருந்து சில விஷயங்களை சேரிட்டி தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தணும். அந்த கொஸ்டின் எஸ். 10வது கொஸ்டின் வாசிங்க மிஸ்டர். What is the main goal of digital marketing? பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. சோ இது வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். Wider audience and engage with customer online. எக்ஸாக்ட்லி கரெக்ட். வைடர் ஆடியன்ஸ் வந்து ஏன்னா இப்படிக்கு உங்களுக்கு தெரியும் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு விர்ச்சுவல். நேற்று நடத்தும்போது கூட சொன்னேன் விர்ச்சுவல் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம். ஸோ அதே மாதிரி நம்ம எந்தெந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஜிட்டல் அந்த மாதிரி விர்ச்சுவல் இருக்கோ அதோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குன்னா வைடர் ஆடியன்ஸ் அண்ட் என்கேஜ் வித் கஸ்டமர்ஸ் ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. சூப்பருங்க. தமிழில் அதை அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்க. பின் வருவனவற்றில் எது சந்தைப்படுத்துதலின் முக்கிய கருத்து அல்ல? உற்பத்தி மற்றும் விநியோகம் அப்படிங்கிறது முக்கிய கருத்து அல்ல. சந்தைப்படுத்துதல் கருத்து எதை வலியுறுத்துகிறது? நிறுவனம் உற்பத்தி செய்யும் எதையும் விற்பனை செய்தல் அப்படி சாரி. ஸோ என்ன சார்? வாடிக்கையாளர்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் புரிந்து கொண்டு திருப்திப்படுத்துதல். கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ். சந்தைப்படுத்துதலின் 4 P's எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட் அப்படிங்கிறது பிரைஸ், பிளேஸ், பீப்புள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்சர் அந்த மாதிரி இடம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும் பிளேஸ். அதே மாதிரி சந்தை பிரிவு பின்னொற்றில் எதை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டால் ஒரு பரந்த சந்தையை சிறிய ஒரே மாதிரியான குழுக்களாக பிரிக்கிறதா செக்மெண்டேஷன், சந்தை பிரிவுன்னு சொன்னோம்.
அதே மாதிரி ஐஎம்சி அப்படின்னு கேட்டாவே ஸோ ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்துதல் தொடர்புகள், இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னோம். இதுக்கான ஆன்சர் அனைத்து சந்தைப்படுத்துதல் தகவல் தொடர்புகளும் சீரானதாகவும் ஒருங்கிணைந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. சிஆர்எம் அப்படின்னு சொன்னாவே கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மேனேஜர் முதன்மையான நோக்கம்னாவே ஸோ நீண்டகால வாடிக்கையாளர் உறவுகளை உருவாக்குதல் அப்படின்னு கேட்டோம். 7வது ஸோ வலுவான அந்த மாதிரி பிராண்ட் பிம்பம் இருக்கணும், வாடிக்கையாளர் விசுவாசம் இருக்கணும். இதில் எந்த சந்தைப்படுத்தல் அணுகுமுறை அப்ரோச் பண்ணுவாங்கன்னு கேட்டால் சந்தைப்படுத்துதல் நோக்கு நிலை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன். 3வது தலைப்பு மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் தானமா. ஸோ மார்க்கெட்டிங் கான்செப்டுக்கு அப்புறம் அப்ரோச்சுக்கு அப்புறம் மார்க்கெட் அப்ரோச் கான்செப்ட், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் தானே வரும். ஃபங்க்ஷன் மார்க்கெட்டிங்கோட ஃபங்க்ஷன் வாசிக்கமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாசிக்கலாமா? Which of the following is not a core function of marketing? இது ரிப்பீட்டட். ப்ரொடக்ஷன்ன்றது கோர் மார்க்கெட்டிங் கிடையாது. எஸ் மேம். அடுத்து The process of dividing a broad customer. சார் போதும். எஸ் மேம் போதும். பிராட் கஸ்டமர் சப் குரூப் பார்த்து நடிக்கணும். இந்த டெக்னிக்கல் வேணா பார்த்து நடிச்சிடலாம், உள்ள அடுத்து வாசிக்க வேண்டாம். பிராட் கன்சியூமர் சப் குரூப், அப்போ செக்மெண்டேஷன் ஓடிடலாம். அடுத்த கொஸ்டின் ஓடிடலாம். 4P மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னு கேட்டாவே ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன். இது பார்த்துட்டோம். இது எந்த டாபிக்ல பார்த்துட்டு இருக்கோம்? ஃபங்க்ஷன்ல பார்த்துட்டு இருக்கோம். இதுல இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டட், முக்கியமானது தான். மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The natural environment includes factors like the natural environment includes அந்த மாதிரி factors like அப்படினாவே ஆல் தி கிளைமேட் இருக்கணும், ஈகாலஜி இருக்கணும், நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கணும், ஆல் ஆஃப் தி அபோவ் இருக்கணும். அதே மாதிரி growth, health, awareness leading increase demand for organic product அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் social environment. Social environment. A government ban on a single use plastic impacting packaging business is an example of அது என்ன சார் லீகல் என்விரான்மெண்ட். ஏன்னா பேன் பண்ணியிருக்காங்க, இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணணும், பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசாங்கம் வந்து ஒரு பேன் பண்ணதை ஒருத்தர் மீறார், வயலேட் பண்றாருன்னா அது லீகல் என்விரான்மெண்ட். சரியா? லீகல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லையும் தமிழ் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ்லேயும் உங்களுக்கு தமிழ் இருக்கு, நல்லா பார்த்துங்க. ஸோ டைம் ஆயிடுச்சுனால அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன சார் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி சில காரணங்கள் கொடுத்துருப்பேன். இந்த பாடம் ஈஸி பார்க்குறப்போ என்னென்ன சார் முக்கியமானது இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன், இதையும் நல்லா பார்த்துங்க. சரியா? இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் தமிழில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில டேர்ம்ஸ் நம்ம இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு சில டேர்ம் இங்கே வாசிங்கம்மா. இந்த கொஸ்டினை வாசிங்க. சாரி என்னது இதை வாசிங்கம்மா, ஏன்னா இது முக்கியம், அதிகமாக கேட்குறான். மார்க்கெட் செக்மெண்டேஷன். Which of the following is not a basis for market segmentation? Demographic, psychographic, geographic, product usage and random selection of customers. ஏன்னா கண்டிப்பா செக்மெண்டேஷனை பொறுத்தவரை ரேண்டம் செலெக்ஷன் இருக்கவே இருக்காது. ரேண்டம் ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கேர் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் கஸ்டமர், இண்டிவிஜுவல் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மஸ்ட்னு மாதிரி கேர் பண்ணுவாங்க. அப்போ ரேண்டம் செலெக்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கவே இருக்காது. அப்போ டீமோகிராஃபிக் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். A study deals with, so demographic-னா என்ன? A study deals with census. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பேர் தான் டெமோகிராஃபி. எங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இம்பார்ட்டன்ட் டேல கண்டிப்பாக கேட்டுருவாங்க. மக்கள் தொகை தினம் எப்போ? பாப்புலேஷன் டே July 11 sir. Exactly correct. July 11. Ma'am, census day? ஓகே, வேற யாரும் சொல்லலாம் தெரிஞ்சவங்க. கண்டிப்பா டேஸ் வச்சு ஒரு क्वेश्चन ஜிகேல கேட்டுருவான். டேஸ் வச்சு, இம்பார்ட்டன்ட் டேஸ் வச்சு சொல்லுங்க. ஜூன் 15 சார். என்னங்க? ஜூன் 15. ஜூன் 15 இல்ல, இஸ் ராங். அதுக்கு ஆன்சர் பிப்ரவரி 9. பிப்ரவரி 9. பிப்ரவரி 9 அப்படிங்கறதா சென்சஸ் டே. சரி, இப்போ அடுத்த சென்சஸ் எப்போ எடுக்க போறாங்க தெரியுமா? கடைசியா 2011 எடுத்தாங்க, 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்க போறாங்க? சார் இப்போ இது எடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க சார். 26ல எடுக்க போறாங்க. 2026ல எடுக்க போறாங்க. 2026ல எடுக்க போறாங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, சோ காஸ்ட் வைஸ் அப்படிங்கறத இன்க்ளூட் பண்றாங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறத எடுக்கிறாங்க. ஸோ 2 கட்டமா எடுக்க போறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 2026 அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஸ்டடி டீல்ஸ் வித் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்சஸ் தான் நம்ம டெமோகிராஃபிக் அப்படி சொல்லுவோம். டெமோகிராஃபிக், டீமோ அப்படின்னு சொன்னாவே மக்கள் அப்படின்னு அர்த்தம், கிராஃபி அப்படின்னு சொன்னாவே டு ஸ்டடி அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொன்றுக்கும் நான் அப்படி கொடுத்துருப்பேன் எக்ஸ்பிளனேஷன் அந்தந்த கேள்விகளுக்கு. ஸோ மார்க்கெட் செக்மெண்டேஷன் ரிலைஸ் ஆன் ஐடென்டிஃபைங் மீனிங்ஃபுல் டிஃபரன்ஸ் அமங் கஸ்டமர்ஸ், நாட் ஆன் ரேண்டம் செலெக்ஷன். அதே அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நாட் ஆன் ரேண்டம் செலெக்ஷன் வந்துருச்சா? ரேண்டம் செலெக்ஷன் இருக்கவே கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? யாரும் பேசணுமா? இல்லை ஏதோ சவுண்ட்
நோ சார், எங்க டாக் கத்துச்சு சார். ஓகே சார். இது மொத்தம் 101 பக்கம் இருக்கு பாருங்க. நான் சொன்னேன்ல 101 பக்கம். இந்த மெட்டீரியல் வந்து 101 பக்கம் இருக்கு. சரியா? 101 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிய முடியாத வச்சிருக்கேன். A company that offers different versions of its product, each tailored to a specific segment. Example, different types of shampoo for different hair types அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது can answer undifferentiated marketing. differentiate அவனே சொல்லிட்டான், different types of shampoo கொடுத்துட்டான். அப்ப கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்க வர வேண்டிய வார்த்தை differentiated marketing. yes, differentiated marketing அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத பார்த்துக்கங்க. Segmentation allows business to focus their resources and tailor their marketing to the specific needs of the preference of different customer groups, leading to more effective companies or more effective campaigns அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வச்சிருப்பேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரூரல் ஏரியாஸ் எக்ஸிபிட் significant diversity in terms of demographics, income level, cultural background and preferences, making segmentation essential for effective marketing. அப்ப செக்மெண்டேஷன் பண்ணணும். ஒரு கிராமப்புற அந்த மாதிரி வாடிக்கையாளர்களை நம்ம ரீச் பண்ணணும்னா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். சந்தை பிரிவு அதான் நமக்கு மார்க்கெட்டிங். அந்த மாதிரி செக்மெண்டேஷன். சந்தை பிரிவு என்பது ஒரு சந்தைப்படுத்துதல் உத்தி. அது ஒரு சந்தைப்படுத்துதல் உத்தி. இதில் ஒரு பெரிய சந்தை பகிரப்பட்ட பண்புகளின் அடிப்படையில் சந்தைப்படுத்துதல் முயற்சிக்கேற்ப சிறு சிறு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இது மிகவும் பயனுள்ள இலக்கு மற்றும் வள ஒதுக்கீடு, அதாவது ரிசோர்சஸ், அதான் அலோகேஷன் அனுமதிக்கிறது. ஒரு பொதுவான உதாரணம், ஒரு பரந்த வாடிக்கையாளர் தளத்தை, வயது, அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய பாலினம், அவங்களுடைய ஜெண்டர், அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது, அவங்களுடைய அந்த இன்கம் அல்லது வாழ்க்கை முறை, அவங்க லைஃப் ஸ்டைல், இது மாதிரி நம்ம டெமோகிராஃபிக் பண்ணணும். செக்மெண்டேஷன்ல டெமோகிராஃபிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல். அப்ப சந்தைப்படுத்துதல் நிர்வாகத்தில் சந்தை பிரிவு தொடர்பான பதிலுடன் கூடிய சில எடுத்துக்காட்டு பல தேர்வுகளை நீங்க காணலாம். ஸோ பின்வரில் எந்த சந்தை பிரிவுக்கு அடிப்படையாக இல்லை? மக்கள் தொகையா, உளவியலா, புவியியலா, தயாரிப்பு பண்படா அப்படின்னு பார்த்தா ஸோ நம்ம பார்த்தது தான். ஸோ என்ன சார் சி அப்படிங்கிறது புவியியல், ஜியோகிராஃபி கிடையாது. இந்த பாடத்தை நல்லா படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நாளைக்கு நடத்தும் போது உங்களுக்கு இப்படியே நடத்துறேன். ஒவ்வொரு இப்போ மார்க்கெட்டு இது இருக்குல்லையா, நமக்கு மார்க்கெட்டிங் மிக்ஸ் இருக்கா, டார்கெட் இருக்கா, டார்கெட் மார்க்கெட்டிங் இருக்கா, மார்க்கெட் மிக்சிங் இருக்கா? என்னாச்சு, கிளாஸ் கட் ஆயிடுச்சா? நான் இருக்கேனா? ஸோ நான் இல்லையோ, கிளாஸ் கட் ஆயிடுச்சா? ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு, கூகுள் மீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, கிளாஸ் ஆமாம் கட் ஆயிடுச்சு. ஸோ சரியா 7:54. ஓகே, ஸோ ஆன்லைனில் படிக்கக்கூடிய நீங்களும் தொடர்ந்து இந்த மாதிரி கிளாஸில், லைவ் கிளாஸில் நீங்களும் வரலாம். காமர்ஸில் இருக்கிறவங்க லைவ் கிளாஸ் நீங்களும் வரலாம். ஸோ 98 435 88 767 இந்த மாதிரி நீங்கள் வகுப்புகள் படிக்கலாம். 110க்கு 110 நம்ம காமர்ஸில் டார்கெட். காமர்ஸ் அப்படிங்கிறது 110. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது வந்து தமிழ், சைக்காலஜி அண்ட் ஜிகே கிளாஸஸ். ஸோ தொடர்ந்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறலாங்க. தேங்க்யூ. ஸோ அப்படி நான் மறுபடியும் இணைகிறேன். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக பிஜிடிஆர்பி எங்கள்கிட்ட நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட நான் இணைகிறேன். ஸோ தேங்க்யூங்க. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. உபயோகமாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ கமெண்ட்ஸ் கொடுங்க. உபயோகமாக இருந்தால் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.